அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் நம்முடைய தகவலாற்று படை திட்டத்தின் கீழ் நடைபெறக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று நாம் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. தகவல் தொழில்நுட்ப யுகத்தின் உச்சியில் நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு உச்சியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால் இந்த தகவல் தொழில்நுட்பமானது எவ்வாறு ஒரு பரிணாம வளர்ச்சியை இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆதி காலத்தில் மனிதன் தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்காக சைகைகளையும் ஓசைகளையும் பயன்படுத்தினான். பின்பு தான் கண்ட உண்மைகளையும் தான் ரசித்த காட்சிகளையும் கலைகளையும் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும், காலம் கடந்தும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று எண்ணினான். அவ்வாறு எண்ணிய அவன் அதை ஒரு தகவல் தொழில்நுட்ப ஊடகத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று ஒரு தகவல் தொழில்நுட்ப ஊடகத்தை தேடத் தொடங்கினான். அவன் தேடத் தொடங்கிய அந்த தகவல் தொழில்நுட்பத்தின் முதல் ஊடகம்தான் இந்த கல்வெட்டுகள். ஆக இந்த கல்வெட்டுகள் நம்முடைய பழந்தமிழர் வாழ்வில் எங்கனம் இடம்பெற்றிருக்கின்றது என்பது குறித்து நம்மிடையே இன்று உரையாற்ற வந்திருக்கின்றார் முனைவர் பத்மாவதி அம்மா அவர்கள். முனைவர் பத்மாவதி அம்மா அவர்களை உங்கள் சார்பாகவும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று அவரை குறித்து ஒரு சிறு அறிமுகத்தை வழங்குவதில் தமிழ் இணைய கல்விக் கழகம் பெருமிதம் கொள்கின்றது. முனைவர் பத்மாவதி அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வெள்ளங்குழி என்னும் ஊரில் பிறந்தவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். சோழர் ஆட்சியில் அரசும் சமயமும் என்கின்ற ஒரு பொருளில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழக அரசின் தொல்லியல் துறையில் கல்வெட்டு ஆய்வாளராக தன்னுடைய பணியை தொடங்கியவர். அத்துறையில் தமிழக கல்வெட்டுக்கள் குறித்து பல ஆய்வுகளை முன்னெடுத்து சென்றவர். ஆய்வுகள் குறித்து பல ஆய்வு கட்டுரைகளையும் நூல்களையும் வெளியிட்டு உள்ளார். தமிழக கல்வெட்டுக்கள் குறித்த ஆய்வுகள் குறித்து பல பயிற்சி பட்டறைகளை தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார். பணி நிறைவுக்கு பின்பும் இத்தளத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவராக இருக்கின்றார் நம்முடைய அம்மா பத்மாவதி அவர்கள் இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ளது நமக்கு ஒரு சிறப்புக்குரிய செய்தி. அம்மா அவர்களை இன்றைக்கு வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் கழகத்தின் இயக்குனர் தனலட்சுமி அவர்களே, ஐயப்பன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடையே நான் பழந்தமிழ் கல்வெட்டுகள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வந்திருக்கின்றேன். பழந்தமிழர் கல்வெட்டுகள் என்று இங்கு நாம் குறிப்பிடுவது சங்ககால தமிழ் எழுத்துக்கள் என்பதை பற்றி தான். சங்ககால தமிழ் எழுத்துக்கள் உள்ள கல்வெட்டுகளை பற்றி நாம் இங்கு பேசப் போகிறோம். சங்ககால கல்வெட்டுகள் என்று சொல்கின்ற பொழுது சங்ககாலம் என்பது என்ன உங்களுக்கு தெரியும் அல்லவா? சங்ககாலம் என்பது எந்த நூற்றாண்டில் இருந்து எந்த நூற்றாண்டு வரை உள்ள காலத்தை நாம் சங்ககாலம் என்று நாம் சொல்கிறோம். அந்த ஒரு அடிப்படை நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த காலகட்டத்தில் நிலவிய எழுத்துக்கள், அந்த காலகட்டத்தில் பொறித்து வைத்த கல்வெட்டுகள் என்ன சொல்கின்றன என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்போது சங்ககாலம் என்பது என்ன உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். நீங்களெல்லாம் இங்கே இந்த கழகத்தில் கல்விக் கழகத்தில் பணிபுரிகின்றீர்கள். சங்ககாலம் என்பது எந்த நூற்றாண்டிலிருந்து எந்த நூற்றாண்டு வரை, அப்படிதானே? அது ரொம்ப முக்கியமானது. இப்போ சங்ககாலம் என்பதை இதுவரையில் அறிஞர்கள்லாம் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை என்று சொல்வார்கள். சங்ககாலம் என்றால் கிமு 3 என்று சொல்வார்கள். அதன் பிறகு தொடர்ந்து நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் இருந்து கிடைத்த சான்றுகளை நாம் பரிசோதித்து பார்த்த பொழுது அது கிமு 5ஆம் நூற்றாண்டில் கொண்டு போகலாம் அப்படின்னு பொருந்தியல் என்ற ஊரில் கிடைத்த அகழாய்வு சான்றுகள் மூலமாக அதை நாம் நிரூபித்திருக்கிறோம். எனவே இப்போதைக்கு நாம் சங்க காலத்தினுடைய காலத்தை கிமு 5 கிபி
3 வரை நாம் கொண்டு போகிறோம். இன்னும் பல அகழ்வாராய்ச்சி சான்றுகள் கிடைக்க அந்த காலம் மாறும். இனிமேல் கிமு 5ஆம் நூற்றாண்டிற்கு முன்னோக்கி போகவே தவிர பின்னோக்கி வராது இல்லையா? இப்போ எழுத்து தோன்றிய காலமே சங்க காலம் கிமு 5லேருந்து கிபி ஒரு 3லேருந்து. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 800 ஆண்டு காலம் சங்க காலம்னு சொல்கிறோம். ஸோ இந்த சங்க காலத்தை சேர்ந்த இலக்கியங்கள் தான் நாம் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சங்க இலக்கியங்களும் சொல்லுகின்ற பண்பாடு, தத்துவம், பொருளாதாரம், வணிகம், இது போன்ற பல விஷயங்கள் நமக்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம், வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து சான்றுகள் கிடைக்கின்ற காலமாக நம்ம வந்து சங்க காலத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சங்க கால எழுத்து சான்றுகள் கிடைக்கின்ற காலத்தில் இருந்து நாம் வந்து வரலாற்று காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? எழுத்து சான்றுகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம், இப்படிதானே? அப்போது எப்போ இருந்து எழுத்து கிடைக்குதோ அதுலேருந்து நமக்கு வரலாற்று காலம். அந்த வரலாற்று காலம் நமக்கு சங்க காலத்துலேருந்து நமக்கு தோன்றுது இல்லையா? அப்போ இந்த சங்க காலத்திலேருந்து நமக்கு வந்து இந்த வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அங்கே நமக்கு என்ன ஏதாவது எழுத்து சான்றுகள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1882 வரையில் பார்த்திங்கன்னா நமக்கு எழுத்து சான்றுகள் இருக்கின்ற விஷயமே நமக்கு தெரியாது. ஆனால் கல்வெட்டுகள்லாம் இவங்கெல்லாம் எல்லா அறிஞர்களுக்கு என்ன கல்வெட்டு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை பக்கத்தில் இருக்கிற வட்டெழுத்து கல்வெட்டுகள் தெரியும், அதுக்கப்புறம் இருக்கிற கிரந்த கல்வெட்டுகள்லாம் தெரியும், தமிழ் கல்வெட்டுகள்லாம் பார்க்குறாங்க, கோயில்களெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ் மொழி மிக பழையமையான மொழியாச்சே, தமிழ் நாகரிகம் மிகப்பெரிய பழைய நாகரிகமாச்சே, சங்க இலக்கியங்கள் இவ்வளவு வந்திருக்கு, அப்போல்லாம் எழுத்து சான்றுகளே கிடையாதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்தது அறிஞர்களிடையே. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இருந்ததுன்ற விஷயமே யாருக்கும் தெரியலை, அதுவரை கண்டுபிடிக்கலை. 1882 தான் பிரிட்டிஷ் பீரியடில் தான் முதல்ல இப்படியெல்லாம் பாறையில் எழுதியிருக்காங்கன்ற விஷயமே தெரியுது. அது எங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமணர்கள்லாம் வாழ்ந்த குகைத்தளங்கள் இருக்கு பாருங்க, ஆனைமலை, அப்புறம் குடுமியாமலை, இந்த மாதிரி அரிட்டாப்பட்டி, மேலே குயில்குடி, கீழே குயில்குடி, சமணமலை, இப்படியெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரியான இடங்களில் சமணர்கள் வாழ்ந்த குகைத்தளங்களில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எழுத்தெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதை படிக்க முடியலை. அந்த எழுத்துக்கள்லாம் வரும், அது என்ன லாங்குவேஜ் என்ன எழுத்துன்னு யாருக்குமே தெரியாது. எழுத்து தெரியாதானே லாங்குவேஜை படிக்க முடியும். நம்ம எழுத்து தெரியாதப்போ என்ன லாங்குவேஜ் நமக்கு எப்படி தெரியும்? அது தெரியலை. அதை வந்து என்ன பண்ணாங்க அறிஞர்கள்லாம் முதல்ல இதை பார்த்து சொன்னவர் வெங்கையா அப்படின்ற ஒரு பெரிய ஸ்காலர் தான் அவர் பார்த்தார். அவர் பார்த்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் எழுத்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் நிறைய தேட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு கேவி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்ற கிருஷ்ண சாஸ்திரி, கேவி சுப்பிரமணிய ஐயர், ஐராவதம் மகாதேவன், என்னுடைய டைரக்டர் டாக்டர் நாகசுவாமி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்வெட்டுக்களை தேடி கண்டுபிடிச்சி அந்த எழுத்துக்கள்லாம் தமிழ் எழுத்துக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அதில் சிறப்பு லா லா ரா நாலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு முதல்ல இதை பார்த்துட்டு இதெல்லாம் தமிழ் கல்வெட்டுகள் தான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு வழியாக படிக்க ஆரம்பித்து இதெல்லாம் படித்து கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு தான் இந்த எழுத்தை வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தா அவனுக்கு வந்து அசோகன் காலத்தில் இருக்கிற எழுத்து இருக்குது பாருங்கள், அசோகன் கல்வெட்டு, அந்த கல்வெட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த அசோகன் கால கல்வெட்டுகள் பற்றி பாருங்கள், அந்த எழுத்தோடு இந்த எழுத்தை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது நம்ம தமிழ் பிராமி எழுத்துக்குள்ள அந்த சங்ககால கல்வெட்டுகள் என்ன சொல்கிறாங்க, பேர் தமிழ் பிராமி கல்வெட்டு. அந்த எழுத்து நம்ம பேர் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடியே அசோகன் காலத்து கல்வெட்டு இருக்குது, அதுக்கு அசோகன் பிராமின்னு பேர். அப்போ நம்முடைய தமிழ் கல்வெட்டுக்கு அதே காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிற கல்வெட்டுகளுக்கு நாம் ஒரு பேர் தரணும், தமிழ் பிராமி அப்படின்னு சொன்னாங்க. இது தமிழ் பிராமி கல்வெட்டுகள். ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் நீங்கள் எப்போ எங்கே கேள்விப்பட்டாலும் அது சங்ககால தமிழ் கல்வெட்டுகள் அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிச்சோம் நாம். ஸோ இந்த மாதிரியான கல்வெட்டுகள் நமக்கு வந்து நிறைய கண்டுபிடிச்சி அவங்கெல்லாம் வந்து படித்து சொல்கிறாங்க. சொன்ன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில முக்கியமான கல்வெட்டுகள் கிடைக்கிற தடயங்கள்லாம் நமக்கு வந்து பல இடங்களில் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அந்த இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது அந்த பாறை உயரில் இருக்கிற கல்வெட்டுகள்லாம் முதல்ல படிக்கும்போது எல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் சமண பௌத்தர்கள் அவங்களுடைய மொழியில் என்னமோ எழுதி வச்சுருக்காங்க, அவங்க சம்மந்தமானதான் முதல்ல நினச்சாங்க, நமக்கு தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி. அதற்கப்புறம் எழுத்தை படித்து இந்த லாலா ராணெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அந்த காவெல்லாம் ட்ரேஸ் பண்ணி ஈன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டு எழுத்தோட சிலோன் எழுத்தோடலாம் கம்பேர் பண்ணி அந்த எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1916 வாக்கில் தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி படிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ் எழுத்துக்கள் நம்ம சங்க காலத்திலேயே நமக்கு எழுத்துக்கள் இருந்தது அப்படின்றத நிறுவுறதுக்கு பல அறிஞர்கள் நமக்கு வந்து நிறைய வந்து பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல இலக்கியங்களில் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, சமண பௌத்தர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் மதுரை காஞ்சியிலலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா சமணம் ஒரு இந்த ஊர் வர்ணனை பற்றி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சமணர்கள் வாழ்ந்த பகுதியை பற்றி சொல்லும் பொழுது பல குன்றுகள் சேர்ந்தால் எப்படி இருக்கும், பல குன்றுகள் சேர்ந்த மாதிரி, பல குன்றுகள் ஒரு குன்று இல்லை பல குன்றுகள் சேர்ந்த மாதிரி பொன்னாலாகிய அந்த நிறத்தால் பொண்ணு இருக்குது பாருங்கள், தங்கம்,
அதை உருக்கி பூசினா எப்படி இருக்குமோ அந்த உருவத்தில் இருக்குதான். ஸோ பொன்னால் உருக்கி பூசின மாதிரி அவ்வளோ பல குன்றுகள் சேர்ந்த மாதிரி உள்ள பகுதியில் சமணர்களுடைய அந்த பள்ளி இருந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்க அதே மதுரை காஞ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த சமண பள்ளியில் வந்து பௌத்த வழிபாடு நடந்திருக்கு. சமணர்கள் இருந்திருக்காங்க, பௌத்த துறவிகள் இருந்திருக்காங்க, சமண துறவிகள் இருந்திருக்காங்க, அந்தன துறவிகளும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வழிபடுவதற்கு மக்கள் சாரியாலாம் போயிருக்காங்க. பூவும் புகையும் கொண்டுட்டு போய் அந்த 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 பெண்கள்லாம் போய் அங்கே போய் வழிபட்டிருக்காங்கன்ற தகவல்லாம் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரியான குகைகளில் தான், இந்த மாதிரியான அந்த சமணர்களும் பௌத்தர்களும் வாழ்ந்த குகைத்தளத்தில் தான் நமக்கு வந்து இந்த கல்வெட்டு கிடச்சிருக்கு, அதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்படின்னா இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் சமணர்களும் பௌத்தர்களும் கொண்டு வந்த எழுத்துக்களா நமக்கு நம்ம ஊரில் கிடச்சிது அப்படின்றதுக்கான இதை தவிர வேறு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 முதல்ல பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அப்படியே பாண்டிச்சேரி பக்கத்தில், அது பாலாற்றங்கரையில் இருக்கும். அங்கே நடந்த அகழ்வாராய்ச்சியில் தான் நிறைய தமிழ் பிராமி இதே எழுத்து உள்ள பானை ஓடுகள் கிடச்சிது. அப்போது நமக்கு குகைத்தளங்களில் மட்டும் அந்த எழுத்துக்கள் இல்லை, பானை ஓடுகள்லையும் இருக்குன்னு தெரிஞ்சுது. அப்படி தானே? அப்போ இந்த பானை ஓடுகளில் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு பல ஊர்களை கண்டுபிடிக்கிறாங்க, மேற்பரப்பாய்வு செய்வாங்க. ஒரு ஊர்களை வந்து பழைய ஊர்கள்னு கண்டுபிடிச்சி அங்கே புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணினா நிறைய விஷயங்கள் கிடைக்குன்றது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமையான ஊர்கள் மதுரை, கரூர், பூம்புகார்லாம் இருக்குது பாருங்கள், அழகன்குளம், கொர்க்கை, இந்த மாதிரி ஏற்கனவே இலக்கியத்தில் நம்மால் பழைய ஊர்கள் என்று அறியப்பட்ட சில ஊர்களை போய் அந்த ஊரில் இருக்கிற பல பகுதிகளை மேற்பரப்பாய்வு பண்ணணும். மேற்பரப்பாய்வு பண்ணும் பொழுதே எங்கள் துறையில் உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது பழைய சைட்டு, இது பழைய சைட்டு இல்லை அப்படின்றது. அந்த மாதிரி சைட்டை கண்டுபிடிச்சி அங்கே அகழ்வாராய்ச்சி பல இடங்களில் கண்டுபிடிச்ச பிறகு நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிது. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் சொன்ன செய்திகளுக்கும் இந்த அகழ்வாராய்ச்சி கிடைச்ச தகவல்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சது நமக்கு. சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் என்ன சொல்லுதுங்க, இங்கேருந்து வணிகர்கள்லாம் கிழக்காசிய நாடுகளுக்கெல்லாம் போய் வணிகம் பண்ணினாங்கன்னு தெரியுது. அப்படி தானே? சரி, நிறைய வணிகம் பண்ணினாங்க வணிகர்கள். இங்கேருந்து பொண்ணும் இந்த இதற்கு பாருங்கள், நிறைய மணிகளும் மிளகும் இங்கேருந்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு அங்கேருந்து பொண்ணோடு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பல வணிகர்கள்லாம் வரும்பொழுது ரோமானிய நாட்டில் இருந்து மன்னர்களுக்கு வந்து ரோமானிய மது ஜாடிகள்லாம் மதுவெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கொண்டு. அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பல்வேறு அகழ்வாராய்ச்சிகளில் அந்த ரோமானிய பானை ஓடுகள், ரோமானிய மது ஜாடிகள் கிடச்சிருக்கு, ரோமானியர்களுடைய காசுகள்லாம் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் வணிக தொடர்பு இருந்தது அப்படின்றதுக்கான சான்றாக இந்த ரோமானியர்களுடைய காசு கிடைக்குது. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்பல் இங்கேருந்து அங்கே போகுது பாருங்கள், இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கே உள்ள செங்கடல், சிலோன், அந்த மாதிரி பல பகுதிகளில் நம்ம ஊருக்கு கல்வெட்டு பொறித்த தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடுகள் அங்கே கிடைக்குது. ஸோ இதன் மூலமாக நம்முடைய நாகரிகம் எப்படி வளர்ந்துருக்கு, தமிழ் எழுத்துக்கள் எப்படி வளர்ந்துருக்குன்றதுக்கான பல சான்றுகள் கிடைக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த அகழ்வாராய்ச்சியில் பானை ஓடுகளில் எழுத்து கிடைக்குது, முத்திரைகளில் எழுத்து கிடைக்குது, அணிகலன்கள், மோதிரங்கள் போன்ற அணிகலன்களில் எழுத்து கிடைக்குது, அப்புறம் காசுகளில் எழுத்து கிடைக்குது, பானை ஓடுகளில் எழுத்து கிடைக்குது. அப்போ இந்த குகைத்தளங்களில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே சமண பௌத்தர்கள் மட்டும் பயன்படுத்தலை, அப்படி தானே? நம்முடைய தமிழ் மொழி எழுதுவதற்கு பயன்படுத்திய தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்து, ஸோ நம்ம தமிழ் பிராமி நாடெங்கும் பரவி இருந்தது, மக்கள் எல்லாம் அறிந்திருந்தாங்க, தமிழ் மொழி எழுதுவதற்கு பயன்படுத்திய அந்த எழுத்து தான் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிச்ச பிறகு தான் பல கல்வெட்டுகள்லாம் படிக்கப்படுது. இப்போல்லாம் இன்னும் கூட பல கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பல கல்வெட்டுகள் படிக்கும் பொழுது பல சுவாரஸ்யமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுகள்லாம் நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்றத நாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இதுவரையில் வந்து பார்த்திங்கன்னா 100 கல்வெட்டுகள் மேலே, ஒரு 35 இடத்துக்கு மேலே 100 கல்வெட்டுகளுக்கு மேலே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டம் மன்னார்குடி அப்படின்ற ஒரு பகுதி ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கடிகை அப்படின்ற ஒரு வார்த்தையே வருது, கடிகை கோவன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரே வருது. ஸோ அந்த ஊரில் கடிகை அப்படின்றது இருந்திருக்கு. கடிகை அப்படின்னா என்ன அப்படின்னா மிகப்பெரிய கல்வி நிறுவனம். ஸோ சங்க காலத்திலேயே மிகப்பெரிய கல்வி நிறுவனம்லாம் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் மிக அருமையாக கிடைக்குது. கல்வி நிறுவனம்ன்றது கடிகை அப்படின்றது வந்து கல்லூரிக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நிகரான ஒரு சொல் கடிகை அப்படின்றது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, காந்தலூர் கடிகை, காஞ்சி கடிகை, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தான் அந்த நிறுவனம். ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்கள் அந்த பகுதியில் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ நீங்கள் சங்க இலக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நடுகள் எடுத்தாங்க, இறந்து போன மன்னர்களுக்கும் வீரர்களுக்கும் நடுகள் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். ஸோ அந்த நடுகளில் நீங்கள் பார்த்தி அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த அவங்களுடைய பெயரும் புகழும் எழுதி நட்ட நடுகள் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து எப்போ வழிபட்டாங்க. நிறைய வந்து பாணர்கள்லாம் வந்து உப்பு வண்டி ஏற்றிட்டு போகிறாங்க, அதெல்லாம் தேஞ்சி அந்த அந்த நடுகள்லாம் தேயுது அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் அகநானூரில் வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு நற்றினை எல்லாம் ஏராளமான தகவல்கள் நடுகளில் பற்றி வருது. அப்போது இறந்து போன வீரர்களுக்கு தான்
ஸோ யாருக்கு நடுகள் எடுப்பாங்க அப்படின்னா இறந்து போனால் வீரர்களுக்கு நடுகள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த நடுகளில் பீடும் பெயரும் எழுதி நடுகள் நட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி அதிகமாக நெடுமானஞ்சி இறந்து போயிட்டால் அவனுக்கு நடுகள் நட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல தகவல்கள் நமக்கு கிடைக்குது. ஆனால் இதுவரை நமக்கு எந்த நடுகளுமே நமக்கு கிடைக்கவே இல்லை இதுவரையில். சமீபத்தில் தஞ்சை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தேனி பக்கத்தில் புள்ளிமான் கோம்பை அப்படின்ற ஒரு ஊர், தாதர்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் கிடைச்ச என்ன பண்ணியிருக்காங்க, நடுகல்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சங்ககால நடுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இதுவரை சங்ககால நடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. எல்லாம் சொல்லியிருக்காங்க, இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து மேற்பரப்பு ஆய்வெல்லாம் பண்ணும் பொழுது பல நடுகல்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால நடுகள் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்க மாதிரி எந்த நடுகளுமே கிடைக்கல. ஆனால் அந்த மாணவர்கள் கண்டுபிடிச்ச கல்வெட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டில் நமக்கு நடுகள் கிடச்சிருக்கு. அப்போ நடுகள் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் இருக்கிற அந்த அப்போல்லாம் வந்து ஆடு மாடுகள் தானே மிகப்பெரிய செல்வமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஆடு மாடுகளை வந்து மீட்க போவாங்க. ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் போய் அந்த ஊரில் போயிருக்கிற ஆடு மாடுகள்லாம் போய் திருடுறதுக்கு போவாங்க, திருடிட்டு வருவாங்க. இந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்காரங்க அதை போய் மீட்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு போவாங்க. இவங்க 2 பேருக்கும் நடக்கும் இந்த போர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல். ஸோ இப்போ அந்த மாதிரியான சண்டை நடக்கும். அந்த மாதிரி நம்முடைய ஊரை உள்ள அந்த ஆணிரைகளை காப்பாற்றுவதற்காக போரிட்டு இறந்த அந்த வீரனுக்கு எடுத்த நடுகள் அப்படின்ற போது அவன் வந்து பார்த்திங்கன்னா போரில் இறந்து போகிற வீரர்கள்லாம் வந்து சொர்க்கலோகம் போவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சொர்க்கம் தான். ஸோ யாருக்கு நடுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவங்க எல்லாருக்குமே நடுகள் எடுக்க மாட்டாங்க. போர் நடவடிக்கையில் ஈடுபட்டு அதில் இறந்தவங்களுக்கு தான் நடுகள். ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் நேராக சொர்க்கலோகம் போவாங்க அப்படின்றது தான். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த புறநானூரில் வரும்போது ஒரு பாட்டு வரும். ஆய் அண்டிரன் அப்படின்ற ஒரு மன்னன் இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே இந்திரனுடைய சபையில் வந்து மணி அடிக்கிறாங்க, ஆய் வருகிறான் அப்படின்னு. ஏன்னா அவன் வந்து சொர்க்கலோகம் போவான். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நடுகள் நட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பரவலாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த கல்வெட்டுகளில் ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகளாக நாம் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்வெட்டுகளை பற்றி சொல்லும்போது தான் நமக்கு வந்து இது சங்ககால கல்வெட்டுகள் தான், என்ன மாதிரியான தகவல்களை சொல்லுது அப்படின்ற தகவலோடு சேர்த்து நாம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நாம் வந்து கரூர் பக்கத்தில் ஆர்நாட்டார் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. ஆர்நாட்டார் மலை, வேலாயுதம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் ஆர்நாட்டார் மலைன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஆர்நாட்டார் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது, நிறைய கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு சமண படுக்கையில் கல்வெட்டு இருக்குது. மூதா, ஆமனான், யாட்டூர், பெருங்காயபன் அப்படின்ற மாதிரிலாம் வருது. அப்படி வந்த பிறகு அப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆதன் செல்லிரும்பொறை மகன் பெருங்கடுங்கோ, அவன் மகன் இளங்கடுங்கோ, லங்கோ ஆக அரிப்பித்த கல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோஆதன் செல்லிரும்பொறை அப்படின்ற ஒரு மன்னன், அவனுடைய மகன் பெருங்கடுங்கோ, அவனுடைய மகன் இளங்கடுங்கோ. எப்போதுமே பாருங்கள் 3 தலைமுறையை சொல்கிற ஒரு பழக்கம். ஸோ இந்த கோஆதன் செல்லிரும்பொறையுடைய மகன் பெருங்கடுங்கோ, அவனுடைய மகன் இளங்கடுங்கோ. இளங்கோ ஆக அப்படின்னா அவன் வந்து இளவரசு பட்டம் அவனுக்கு சொல்கிறாங்க. இளவரசு பட்டம் செய்யும் பொழுது அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி, அதுவும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமய நிறுவனத்துக்கு ஒரு தானம் கொடுக்கணும். இப்போலாம் நம்ம வந்து நிறைய கோயிலுக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இப்போ வந்து இந்த காலத்தில் நம்ம வந்து கோயிலெலாம் பண்ணுற மாதிரி, மன்னர்கள் காலத்தில் பண்ண மாதிரி, அப்போ சங்க காலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள சமய நிறுவனங்கள் இந்த பௌத்த சமய நிறுவனங்கள் தான். இவங்களுக்கு ஒரு தானம் கொடுக்கணும். இவங்களுக்கு தானம் கொடுக்குறதுனா என்ன, ஒரு பொண்ணும் பொருளும், வயல், நிலம், காசு, பணம் இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு கொடுக்குற தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மலையில் தங்கியிருக்காங்க. அந்தந்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கீழே இறங்கி வந்து ஒரு கையில் மட்டும் வாங்கிட்டு போய் அவங்க சாப்பிடக்கூடியவங்க, அப்படி தானே, எதுவுமே சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தானம் கொடுக்க முடியும், அந்த படுக்கிற இடத்த வந்து என்ன பண்ண முடியும், கரடு முரடாக இருக்கிற அந்த பாறையை சமதளமாக்கி கொடுக்குறது இருக்குது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய கொடை. அப்போது இதுதான் கொடைங்க மேக்சிமம் இந்த சமண பௌத்தர்களுக்கு. இதைத்தான் அரசர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதைத்தான் அந்த கல்வெட்டுகள் எல்லாமே சொல்லுது. ஸோ இந்த சமண பௌத்த படுக்கைகளில் இருக்கிற எல்லா கல்வெட்டுகளுமே இதை செய்து கொடுத்தது யார் அப்படின்றத சொல்கிறாங்க. செய்து கொடுத்தவங்க பேர் சில சமயம் இருக்கும், சில சமயம் அந்த துறவிகளுடைய பேர் இருக்கும். இதுதான் அந்த கல்வெட்டில் உள்ள செய்தி. இந்த செய்தியில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் எப்படி இருந்தது அப்படி தானே, கா எப்படி இருந்தது, சா எப்படி இருந்தது, தா எப்படி இருந்தது, இதெல்லாம் நமக்கு எழுத்துக்கள் தெரியுது. அந்த எழுத்துக்கள் தான் நமக்கு வந்து கிடைக்கிற எழுத்துக்கள். ஒரிஜினல் தமிழ் எழுத்து அதுதான். அந்த தமிழ் எழுத்து எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்து வந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எழுத்துக்களை நம்ம வந்து பார்க்குறோம். முதல் இதை பாருங்கள், சா மா பா என் சமபன் இருக்கா, சு ம ந ந, இது ந ம,
தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போது நாம் வந்து என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு என்ன சொன்னால் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்தை எழுதி காட்டினா தான் உங்களுக்கு புரியும், அப்படி தானே? ஸோ சங்ககால எழுத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, தமிழ் பிராமி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த எழுத்து எப்படி இருக்கும், அப்படி தானே? இது என்ன எழுத்து சொல்லுங்கள்? கா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இருக்காங்க இங்கே, ஏற்கனவே என்னோட பயிற்சி பெற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இது கா இல்லையா? கா ச ட த ப ர, அப்படிதானே? கச்சட தபர. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த சங்ககால எழுத்துக்கள் அப்படின்றது, புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த சங்ககால தமிழ் எழுத்துக்கள்லையே இன்னும் இந்த கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல சிக்கல்களோடலாம் கல்வெட்டு இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த கா அப்படி இருக்குது அப்படின்னா இது சங்ககால கா. அதற்கு பிறகு இந்த கா எப்படி வளருது பாருங்கள். வந்துச்சா? இதே கா தான், பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்முடைய எழுத்துக்கள் எல்லாமே வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த எழுத்துக்கள் எல்லாமே நாம் வந்து எந்த கல்வெட்டுலலாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து உதாரணத்தோடு நம்ம எடுத்துட முடியும். ஸோ இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே இப்போ நமக்கு இந்த கடைசி கா நமக்கு தெரியும், அப்படி தானே? இந்த காவிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கா நமக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு கா. அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடி உள்ள 18ஆம் நூற்றாண்டு காய் எப்படி இருந்தது, 16ஆம் நூற்றாண்டு காய் எப்படி இருந்தது, 10ஆம் நூற்றாண்டு காய் எப்படி இருந்தது, அப்படியே நம்ம இங்கேருந்து ட்ரேஸ் பண்ணி போனோம்னா அந்த காவை கண்டுபிடிக்கலாம், அப்படி தானே? அப்போ முதல்ல இதெல்லாம் தெரியாமல், இது தமிழ் எழுத்துனே தெரியாமல் இந்த எழுத்துக்களை கண்டுபிடிக்கும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்கள், இல்லையா? அதில் கண்டுபிடிச்சி இந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு பிறகு. ஸோ இப்போ அதுக்கு எடுத்து காட்டுங்க. அது அந்த அந்த பாறை எப்படி இருக்கும் பாருங்கள், இயற்கையாக அமைந்த அந்த குகை. அதில் வந்து பாருங்கள் ஒரு இப்படி ஒரு காடி மாதிரி வெட்டி விட்டுருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா மழை பெய்யும் பொழுது தண்ணி வந்து வடிஞ்சு அப்படி போயிடும், அதுக்காக. ஸோ இந்த எங்கே இப்படி வெட்டி விட்டுருக்காங்களோ அதுக்கு நேர கீழே தான் கல்வெட்டு இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குது, பார்த்தீங்களா? இந்த கல்வெட்டு தெரியுதா? இந்த இடத்துல கல்வெட்டு இருக்குது. அடுத்து படுக்கை தெரியுதா உங்களுக்கு? நான் சொன்னேன் பாருங்கள், படுக்கை இந்த வளப்பாக வெட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் நம்மலாம் வந்து ஆனைமலை, அரிட்டாப்பட்டி அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். ஒரு ட்ரிப்பு போய் நீங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி இதாக இருக்குது பாருங்கள். இன்னொன்று அடுத்து இதான் இது ரைட் நான் பாருங்கள். இது பாருங்கள், மோதிரம் கரூரில் அமராவதி ஆற்றில் கிடச்சிது. மோதிரத்தில் பாருங்கள் இது பே ர, இது ர ப்ளஸ் அ, பேர வ தா இன், பேரவதா இருக்கு பாருங்கள். இது ஒரு காசோட பின்பகுதி. நான் சொன்ன பாருங்கள், பானை ஓட்டிலலாம் எழுத்து கிடைக்கிது, அணிகலன்களில் மோதிரத்தெல்லாம் எழுத்து கிடச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து இந்த மோதிரம், இது பானை ஓடு பாருங்கள். இதுவரையில் பார்த்திங்கன்னா சோழ மன்னன் ஒருத்தனுடைய பேர் தேரிருவேலி அப்படின்ற ஊரில், அதாவது ராமநாதபுரம் பக்கத்தில் தேரிருவேலி அப்படின்ற இடத்துல எங்கள் டிபார்ட்மெண்ட் செய்த அகழ்வாராய்ச்சியில் இந்த பானை ஓடு கிடச்சிது. நெடுங்கிள்ளி. ஸோ நெடுங்கிள்ளி அப்படின்னு இதில் இருக்குது, ஆனால் நெடுங்கிள் வர தான் இருக்குது பாருங்கள். அப்புறம் உடஞ்சி போச்சு பாருங்கள் இந்த பானை ஓடு. ஸோ நெடுங்கிள் அப்படின்றது இருக்குது. இது வந்து சா நான் எழுதி போட்டேன் பாருங்கள், சா. இது மா, இப்படி கீழே போட்டால் மூ, சாமுத இது ப அப்படின்னு. ஏன்னா உடஞ்சி போயிட்டு பாருங்கள், நம்ம இப்படி ஒரு எழுத்தாக தான் படிக்க முடியும். ஒரு முழு வாசகம் நமக்கு தெரிகிறது கொஞ்சம் கஷ்டம். 1 2 தான் நமக்கு வந்து கிடைக்கும், மீதியில் நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். அடுத்து பாருங்கள், அடுத்து போடுங்க. இதை பார்த்துட்டோம். இது ரைட், பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு இல்லையா? தமிழ் பிராமி எழுத்துனா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ நான் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்கள்லாம் வந்து இந்த எழுத்துக்களில் சங்ககால செய்திகள் எதாவது இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சுவையான செய்தியாக நமக்கு இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கரூர் பக்கத்தில் இருக்கிற கல்வெட்டுன்னு சொன்ன பாருங்கள், இந்த கோஆதன் செல்லிரும்பொறை மகன் பெருங்கடுங்கோ மகன் இளங்கடுங்கோ அப்படின்ற கல்வெட்டுகள் அங்கே இருக்குது. ஸோ இந்த கோஆதன் செல்லிரும்பொறை யார்? சங்ககால மன்னர்களில்
பெருங்கடுங்கோ யார், அந்த இளங்கடுங்கோ அப்படி யார் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மன்னர்களும் பெயர்களை பார்க்கும் பொழுது இந்த 1810 அப்படின்ற ஒரு சங்க இலக்கியம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 1810 1வது 10ம் 10வது 10ம் நமக்கு கிடைக்கல. ஒவ்வொரு மன்னர்களை பற்றி 10 பாடல்கள் நிறைந்தது தான் 1810 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1வது 10ம் 2வது 10ம் 10வது 10 நமக்கு கிடைக்கல. இந்த 7, 8, 9 அப்படின்ற 3 தொகுதி இருக்குது பாருங்கள், அந்த 3 10 பாடல்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பாட்டுடை தலைவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது செல்வக்கடுங்கோ அந்த வாலியாதான், அவனுடைய மகன் பெருங்கடுங்கோ, அவனுடைய மகன் இளங்கடுங்கோ, இவங்க தான் அதனுடைய பாட்டுடை தலைவர்களாக இருக்காங்க. ஸோ அந்த 3 பேரையும் தான் இந்த சங்ககால இந்த கல்வெட்டுகள், இந்த கரூரில் இருக்கிற அந்த கல்வெட்டுகள் தெரிவிக்குது அப்படின்ற செய்தியை பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒருத்தர் வந்து அதை வந்து சஜஷன் சொன்னார். இதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஐராவத மகாதேவன் உள்ளிட்ட பலரும் இந்த செய்தியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இந்த பாருங்கள், 3 அரசர்களுடைய பெயர்கள் கரூரில் கிடச்சிருக்கு. அப்போ இந்த கரூர் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கெல்லாம் தெரியும் சேரர்களுடைய தலைநகர், அதான் கரூர் வஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில பேர் கூட சொல்லுவாங்க, இந்த ராகவையங்கார்லாம் வந்து கரூர் வஞ்சியை பற்றி நிறைய புக் எழுதியிருக்காரு. எங்கள் டைரக்டர் டாக்டர் நாகசாமி கூட ரோமன் கரூர் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சேரர்களுடைய தலைநகர் இந்த கரூரா அல்லது இந்த மேலே கடற்கரை பகுதியில் இருக்கிற அந்த கரூர் வஞ்சியா அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ சொல்லும்போது நமக்கு வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கரூரில் ஒரு சங்ககால சேர மன்னர்களை குறிப்பிட்ட அந்த கல்வெட்டுகள் நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே ஓடுற அந்த அமராவதி ஆற்றில் வந்து தான் நான் சொன்னேன் பாருங்கள், அமராவதி ஆற்றில் இதுவரை 15 வந்து அந்த இது இருக்குது பாருங்கள், அணிகலன்கள், அதிலெல்லாம் வந்து எழுத்துக்கள் கிடச்சிருக்கு, காசுகள் கிடச்சிருக்கு. அப்போது சங்ககால கரூர் அப்படின்றது, சங்ககால வஞ்சி அப்படின்றது வந்து இந்த கரூர் தான் அப்படின்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் கிடச்சிருக்கு. அந்த ஊரில் தான் பெரிய பெருவழி நடந்திருக்கு, ஏராளமான வணிகர்கள் இருந்திருக்காங்க அப்படின்ற பல தகவல்களும் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இதற்கெல்லாம் ஆதாரமாக நமக்கு வந்து இந்த சங்ககால சேர மன்னர்களுடைய இந்த கல்லே நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை நமக்கெல்லாம் தெரியும். மதுரை வந்து ஒரு பாண்டியர்களுடைய ஒரு தலைநகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பாண்டியருடைய தலைநகர் தான் வந்து ஆனைமலை, அப்படி தானே? ஸோ இந்த ஆனைமலை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ இந்த ஆனைமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான சமண முனிவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனைமலை மதுரையை சுற்றியில் இருக்கிற அந்த ஆனைமலை மட்டும் இல்லை, அரிட்டாப்பட்டி, மேலே கோயில்குடி, கீழக்குயில்குடி, பசுமலை அப்படின்ற பல மலைகள் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும் மதுரை சுற்றி எத்தனை மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனை மலைகள்லையுமே வந்து யார் இருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து சமணர்கள் இருந்திருக்காங்க. அப்போது இந்த சமணர்கள் வாழ்ந்தும்போது நீங்கள் வந்து அப்பர் ஞான சம்பந்தர்லாம் வந்து அங்கே போய் பாடியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் சம்பந்தருடைய பதிகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை மதுரை சுற்றி உள்ள மலைகள்லாம் எத்தனை சமணர்கள் இருந்தாங்கன்றத பட்டியலே அவர் போட்டிருப்பார். யார் மிகப்பெரிய ஒரு பட்டியலை அவர் போட்டிருப்பார். இத்தனை பேர் அங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து நல்லா தெரியுது. ஸோ அந்த சமணர்களுடைய அந்த அத்தனை வாழ்ந்திருக்கும் பொழுது அங்கே தான் வந்து ஏராளமான கல்வெட்டுகள் கிடைக்கிது. நமக்கு வந்து ஏராளமான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அந்த பகுதியில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போது நமக்கெல்லாம் தெரியும் பாண்டியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியர்கள் அப்படின்றத நாம் வந்து சொல்கிறோம். அதே மாதிரி அங்கே ஏராளமான கல்வெட்டுகள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பாண்டிய மன்னனை போய் அந்த ஞானசம்பந்தர் அப்படின்றவர் என்ன பண்ணார், மதம் மாற்றினார். மதம் மாற்றின உடனே பாண்டியன் வந்து என்ன பண்ணார், சமணர்களை எல்லாம் வந்து ரொம்ப துன்புறுத்தினா அப்படின்ற மாதிரி தகவல்லாம் கிடச்சிருக்கு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றிலும் சமணர்கள் மிகுந்த செல்வாக்கோட மன்னர்களுடைய ஆதரவு பெற்று வாழ்ந்திருக்காங்கன்றது ஏராளமான சான்றுகள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கவே இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நமக்கு வந்து நிறைய கிடச்சிருக்கு. சமணர்களை வந்து பாண்டிய மன்னர்கள் தொடர்ந்து ஆதரித்து வந்திருக்காங்க. அவங்களுடைய கல்வெட்டுகள் ஏராளமாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம சமணர்கள்லாம் வந்து சமணர்களுடைய அந்த படுக்கைகளில் தான் இந்த கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு பார்த்துருக்கோம். ஸோ அங்கே மட்டும் நமக்கு கிடைக்கல, பானை ஓடுகளில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அணிகலன்களை நமக்கு கிடச்சிருக்கு, காசுகள்லாம் கிடச்சிருக்கு, அப்புறம் வந்து சுடுமண் பொறிப்பில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு, எல்லாம் கிடச்சிருக்கு. ஆனாலும் இந்த கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து மிக சிறப்பாக சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் சங்க காலத்தை தொடர்ந்து வந்த நாள்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமணர்களுடைய பள்ளிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள்னு சொல்கிறோம், அப்படி தான் பள்ளி, சமண பள்ளி, பௌத்த பள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அது சில கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிராகிருத வார்த்தையில் பழி, பாளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாளி தான் தமிழில் பள்ளி, இப்படி தான் பள்ளி சொல்லியிருப்பாங்க, பள்ளி பள்ளி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த பிராகிருத வார்த்தை பள்ளின்னு சொல்கிறது அது தமிழ் எழுத்தில் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் பள்ளின்னு சொன்னால் கூட தமிழ் எழுத்தில் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம தான் வந்து பள்ளின்னு சொல்கிறோம். அப்போது அங்கே என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சமண முனிவர்கள் தான் வந்து அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் உள்ள அந்த மலைகளில் வாழ்ந்த அந்த சமண முனிவர்கள் அந்த ஊர் மக்களுக்கு வந்து
குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்தியிருக்காங்க அப்படின்றது தெரியுது நமக்கு. நீங்கள் இந்த சமணர்களுடைய அந்த கல்வெட்டுகளெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் பிராமிய கல்வெட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஒற்றை எழுத்தாக வந்த பிறகு ஏராளமான கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கிது. அந்த கல்வெட்டுகள் எல்லாமே ஒவ்வொரு மலை தளங்களும் குகை தளங்களும் பள்ளிக்கூடமாக செயல்பட்டிருக்கு. அத்தனை ஆசிரியர்களும் மாணவர்களும் இருந்திருக்காங்க. மாணாக்கர்களும் மாணாக்கியர்களும் இருந்திருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து குறவர் குறத்தின்னு சொல்கிறாங்க, அவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அத்தனை பேர் உட்காந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அத்தனை பள்ளிகள் நடந்திருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பக்கத்தில் வெடால் அப்படின்ற ஒரு ஊரில் 400 மாணாக்கியர்கள் இருந்திருக்காங்க. 400 மாணாக்கியர்கள் ஒரு ஆசிரியர்களுக்குள்ள படிச்சிருக்காங்க. வட சிறகு தென் சிறகுன்னு பிரித்து இங்கே 200 மாணவிகள், இங்கே 200 மாணவிகள் சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து மாணாக்கர். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பள்ளிகள் இருந்திருக்கு அப்படின்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் வெடால்ன்ற பகுதியில் இப்படி பல பள்ளிகள் சமணர்களாலும் பௌத்தர்களாலும் நடத்தப்பட்டு வந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகள் நமக்கு வந்து ஏராளமாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் நமக்கு வந்து இந்த ஆனைமலை அப்படின்ற அங்கே உள்ள கல்வெட்டுகளில் நெடுஞ்செழியன், கடலன், வழுத்தி அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோமே. இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த இப குன்றம் இருக்குது பாருங்கள். இபம்னா யானை குன்றத்து உறையுள் அப்படின்னு என்ன அர்த்தம், அங்கே தங்கி இருக்கிறாங்க. உறையுள் பாருங்கள். பா தந்தான் எரி ஆரிதன். உறையுள் பா தந்தான் எரி ஆரிதன். தன்னுடைய பேர். அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்துவாயி அரட்ட காயிபன். ஸோ அத்துவாயி அரட்ட காயிபன் அப்படின்ற ஒரு சமண முனிவருக்கு இந்த குன்றத்து உறையுள் அவனு தங்குவதற்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு படுக்கைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை தான் இந்த கல்வெட்டு சொல்லுது பாருங்கள். இதில் ஈ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போட்ட அகு அப்படின்ற மாதிரியான எழுத்துக்கள் இதுதான் ஈ. இந்த ஈ தான் இப்படி சேர்த்து எழுதும்போது இப்போ உள்ள ஈயா வந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்து காட்டுங்க, அடுத்த கல்வெட்டு காட்டுங்க. நெல்வெளி நே இல் வேலி நெல்வெளி சிலிவன் அதினன் வெளியன் முளாகைன்றது என்னது? முளாகைன்னு அர்த்தம் குகை தான். அது குகை, அதுக்கு பேர். கொடுப்பித்தோன் அப்படின்னா கொடுத்தவன், கொடுப்பித்தோன். இதுதான் நான் சொன்னேன் பாருங்க, 18 சேர மன்னர்கள் பற்றி உள்ள கல்வெட்டு சொன்ன பார்த்தீங்களா? இந்த கல்வெட்டு தான் பாருங்க. மூதா, அமணன், யாற்றூர் இருக்கா? யாற்றூர். இது என்ன? செங்காயபன் உரை. ஸோ மூதா அமணன் அப்படின்னா ஒரு மூத்த அமணன், மூத்த ஒரு சமண முனிவன். அவன் பேர் என்ன? செங்காயபன் உரை. அவன் தங்கி இருக்கின்ற இந்த சமண பள்ளி. அப்போது இந்த சமண பள்ளியில் யார் தங்கி இருக்கிறான்ற தகவலை சொல்கிறாங்க. சொல்லிட்டு பாருங்கள். கோ ஆதன் செல்லிரும் பொறை, கோஆதன் செல்லிரும் பொறை மகன் பெருங்கடுங்கோன் மகன், அவனுடைய மகன் இளங்கடுங்கோ. எப்போது விட்டுருக்காங்க கல்வெட்டில் எல்லாம், இந்த கல்வெட்டில் எல்லாமே லங்கடுங்கோ. லங்கோ ஆகன்னா இளங்கோ ஆக, இளவரசனாக பட்டம் பெற. இளங்கோ ஆக அறுத்த கல். இந்த கல்லை அறுத்துருக்காங்க. அவன் இளங்கோ ஆகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கரடு முரடாக இருந்த மேடு பள்ளமாக இருந்த அந்த பாறையை வந்து சமதளமாக்கி படுக்கைகள் அமைச்சு கொடுத்து அவங்க சுகமாக படுக்கிறதுக்கான ஒரு இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுதான் பெரிய தானம், அப்போ உள்ள தானம். அடுத்து அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டு பாருங்கள். இது வந்து இந்த எழுத்து வந்து தமிழ் எழுத்து கிடையாது. இது வந்து அசோகன் பிராமியில் உள்ள அந்த சான்ற எழுத்து. இதை மட்டும் பாருங்கள். சதிய புதோ, புதோ. இந்த சதிய புதோ அப்படின்றது வந்து ஒரு பிராகிருத வார்த்தை. அதை பற்றி நம்ம அப்புறம் நான் வந்து சொல்கிறேன். அதியன் நெடுமான் அஞ்சி ஈத்த பாளி. புரியுதா? அப்போது சதிய புதோ அதியன் நெடுமான் அஞ்சி ஈத்த பாளி. அப்போ சத்திய புத்திரனாகிய அதியமான் அப்படிதானே? அதியன் நம்ம வந்து இப்போ அதியமான் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதியன் நெடுமான் அஞ்சி ஈத்தனா கொடுத்த, அப்படி தானே? கொடுத்த பாளி அப்படின்னா பள்ளி.
ஸோ சத்தியபுத்திரனாகிய அதியமான் நெடுமானஞ்சி கொடுத்த பாலியை பற்றி கல்வெட்டு இருக்குது பாருங்கள். இது எந்த ஊரில் இருக்குது? ஜம்பைன்ற ஊரில் இருக்குது. புரியுதா? ஸோ இந்த ஜம்பைன்ற ஊரில் உள்ள இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்ச தகவலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். எங்களுடைய மாணவர் தான், எங்களுடைய மாணவர் செல்வராஜ். நாங்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம், கல்வெட்டு பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், 1 இயர் கோர்ஸ் நடத்துகிறோம். நாங்கள் அந்த கோர்ஸில் வந்து நாங்கள் படிக்கிற அந்த 1 இயர் மாணவர்களுக்கு என்ன பண்ணுவோம், கடைசியாக வந்து ஒரு பேப்பர் வந்து ஒரு கோயிலை பற்றியான மோனோகிராஃப். அந்த மோனோகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரை பற்றி உள்ள முழு தகவல்களும், ஊரை பற்றி அத்தனை தகவல்களும் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே போய் கோயிலில் வந்து என்னென்ன கல்வெட்டுகள் இருக்குது, அந்த கல்வெட்டுகள் பற்றி தகவல்கள், ஆர்கிடெக்சர், அப்படி தான் ஸ்கல்ப்சர், பெயிண்டிங்ஸ் இருந்தால் அது எல்லாமே பற்றி அவங்க வந்து மோனோகிராஃப் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நாங்கள் ஊரையிலேருந்து இங்கேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஊரை பற்றியான முழு தகவல்கள், ஊரை சுற்றி எத்தனை கோயில்கள் இருக்குது, என்ன மானுமெண்ட்ஸ்லாம் இருக்குது, எங்கெங்கே பாறை ஏரி குளங்கள்லாம் இருக்குது, அங்கே ஏதாவது கல்வெட்டு இருக்கா, மதகு தூம்பு எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயெல்லாம் கல்வெட்டுகள் இருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் கோயிலுக்குள்ளே வரணும். ஸோ அப்படி அவர் வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாங்கள் எப்போதும் சொல்லுவோம், நாங்கள் ஒரு ஊருக்கு போனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்கள்கிட்ட நம்ம வந்து அவங்க வந்து ஆடு மாடெல்லாம் மேய்க்க போயிருப்பாங்க, வயல் வேலைக்கெல்லாம் போயிருப்பாங்க, அவங்க பல பாறைகள்லாம் கல்லுலெல்லாம் வந்து எழுத்துக்கள் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே, ஏதாவது ஒரு கீரல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம விசாரித்து அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஆடு மேய்க்கிற பையன்ட்டு அந்த மாதிரி பாறைகள்லாம் ஏதாவது எழுத்தெல்லாம் இருக்காப்பா அதெல்லாம் கேட்டிருக்காரு. அவர் கேட்கும்போது ஒரு பையன் சொல்லியிருக்கான், ஆமாண்ணே எழுத்து இருக்குது, ஒரு பாறையில் இருக்குண்ணே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அவரை வந்து காமிச்சிருக்கான். இவர் போயிருக்காரு. போயிட்டு அந்த பையன் இன்னும் மலை மேலே ஏறி போனது, கொஞ்சம் ஒரு பெரிய மலை கிடையாது, கொஞ்சம் சுமாரான ஒரு மலை தான், சாய்வாக தான் இருக்கும், எல்லாருமே ஏறி போகலாம். அந்த மலையில் போய் பார்க்கும்பொழுது அந்த கல்வெட்டு மேலே நிறைய மண்ணெல்லாம் படிஞ்சு இருந்திருக்கு. அவர் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அவர் படிக்கிறாரு. இந்த சதிய புதோ அதியன் நெடுமானஞ்சி ஈத்த பாலின்றதை படிச்சிட்டாரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அசோகனுடைய கல்வெட்டுகள், பல கல்வெட்டுகள் நல்ல கிர்னார் போன்ற பல பகுதிகளில் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த முக்கியமான கிர்னார் கல்வெட்டில் இன்னும் 2 கல்வெட்டுலையும் அவன் அந்த மன்னன் அதியமான் இந்த அசோகன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாட்டில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் யார் யாருன்றது வகையெல்லாம் அவன் சொல்கிறான். அப்போ தென்னாட்டில் ஆட்சி புரிந்த யார் மன்னர்கள்னு சொல்லும்போது யதா, சோடாகா, பாண்டியாகா, சேரகா, கேரளபுத்தோ, சதியப்புதோ அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது சோழாக்கா பாண்டியாக்கான யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. கேரளப்புதோ சரி, சேர மன்னர்கள், கேரள மன்னர்கள், சேர மகன் தெரிஞ்சிடுச்சு. சதியப்புதோ அப்படின்னு சொல்கிறான், சதியப்புதோ அப்படின்றான். அப்போ சதியப்புதோன்ற மன்னர்கள் யார் அப்படி தானே. ஸோ இது யாருன்னு தெரியலை. அப்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன பண்ணாங்க, பரோ அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய லிங்கோஸ்டிக்ஸ் பெரிய ஸ்காலர்ஸ் அவர், பரோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிராகிருதத்தில் சா அப்படின்றது தமிழில் வந்து ஆ அப்படின்னு. ஸோ அப்போ பிராகிருத சதியோ அப்படின்னா தமிழில் வந்து அதிய அப்படின்றது. ஸோ சதிய புதோ அப்படின்னா வந்து புத்திர அப்படி தானே. புத்திர அப்படின்றது வந்து பிராகிருதத்தில் புதோ அப்படின்ற வருது. அப்போ தமிழில் என்ன மகன் அப்படிங்கண்ணே. அப்போது நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் புத்திர அப்படின்னு வந்துச்சுன்னா பிராகிருதத்தில் அந்த 6 சவுண்டு ஆப்சண்ட் ஆயிரும். புதன்னா வந்து மகன், தமிழில் மகன், புத மகன். அப்போ அதியர் மகன், சதிய புதோ, அதியர் மகன், அதியமான் இப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்போ இந்த சதியபுதம் அப்படின்ற வார்த்தை நம்முடைய அந்த தருமபுரிய தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த இந்த அதியமானுடைய பரம்பரை மக்களை தான் அவங்க சொல்லுது அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லாருமே ஒத்துக்கிட்ட உடனே அது வந்து எல்லாருமே வந்து சதியபுத மன்னர்களை பற்றி அவன் சொல்கிறான் பாருங்கள். நம்ம வந்து அசோகனே சொல்லியிருக்கான், எல்லா மன்னர்களையும் சொல்லியிருக்கான்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அந்த கல்வெட்டை பற்றி பேசும்பொழுது நாங்கள் அதை பேச அப்புறம் தாமிரபரணி அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ தாமிரபரணின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் இலங்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ உள்ள நியூ இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா, எதுக்கு இலங்கையை போய் சொல்கிறீங்க, இப்போ தாமிரபரணின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க தாமிரபரணி கூட அவன் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ புதுசாக எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சொல்லும்பொழுது அப்போது சதியப்புதோ அப்படின்றத லிங்கோஸ்ட் மூலமாக, மொழியியல் அறிஞர்கள் மூலமாக அதை வந்து நாம் வந்து அதிகமான தெரிஞ்சுக்கிட்ட நாம் இப்போ நேரடியாக பாருங்கள், அதே கல்வெட்டில் அதியமான் கல்வெட்டிலேயே சதியபுதோன்ற வார்த்தையை நமக்கு சேர்த்து கிடைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆனந்தமான செய்தி பாருங்கள். அந்த மாணவர் உடனே ஆஃபீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எங்கள் டைரக்டர் நாகசாமி அப்படின்றவங்க இங்கே இருந்து போனாங்க பாருங்கள். இங்கேருந்து போய் சந்தோஷம் போய் இந்த பையனை அப்படி கட்டி பிடிச்சி தூக்கி இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம், டிபார்ட்மெண்ட்டே சந்தோஷமாக கொண்டாடிச்சு. நாங்கள்லாம் அங்கே போயிட்டோம். உலகத்தில் உள்ள அத்தனை தொல்லியல் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் இந்த ஊருக்கு வந்து பார்த்துருக்காங்க, இந்த கல்வெட்டை வந்து பார்த்தாங்க. இத்தனை வந்து பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாகப்பட்டாங்க. அப்போது இந்த கல்வெட்டு அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கல்வெட்டு. அப்போது நம்ம நினைக்கலாம் அதியமான் நெடுமானஞ்சின்ற தகடூரை இதனை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணால் அது தருமபுரி எங்கேயோ இருக்குது. இந்த ஜம்பை எங்கே இருக்குது தெரியுங்களா? திருக்கோயிலூர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோயிலூர் இருக்குது. திருக்கோயிலூர் பக்கத்தில், திருக்கோயிலூர்லேருந்து மேற்கு பக்கத்தில் வந்து 10 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா ஜம்பைன்னு ஒரு சின்ன கிராமம். அந்த ஊருக்கு எப்போவாது தான் பஸ் போகும்.
எப்போவாது தான் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பஸ், ஈவினிங் ஒரு பஸ் தான் போகும். அப்போ உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன ஊர்கள்லாம் போய்ட்டு திரும்பி வரும். அந்த ஊர் ஜம்பைன்ற ஊர். அந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு நகரம்ங்க. அது பெரிய பெரிய வணிகர்கள்லாம் இருந்த நகரம். அருமையான கோயில் இருக்காங்க. அந்த கோயிலில் அழகான கல்வெட்டுகள், அழகான ஸ்கல்ப்சர்ஸ், அழகான ஆர்கிடெக்சர், நிறைய ஊரை சுற்றிலும் இருக்கிற ஏராளம் ஏரி குளங்கள் பசுமையான இருக்குது. அங்கெல்லாம் ஜேஷ்டா சிற்பம் இருக்குது, ஐயனார் சிற்பம் இருக்குது. அப்புறம் பெரிய பாறையில், மிகப்பெரிய பாறையில் முதலாம் ஆதித்த சோழன் எடுத்த ஒரு சூரியன் கோயில் அங்கே இருக்குது. இன்னொரு வயக்காட்டுக்குள்ளே ஒரு பாறையில் ஒரு கல்வெட்டு இருக்குது. ஏழி சோழா முதலாமா. நான் நினச்சோம் நாங்கள் அது விஜயாலயனுடைய கல்வெட்டு அப்படின்னு. அவ்வளோ பெரிய கல்வெட்டுகள்லாம் அங்கே இருக்குது. ஊரை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி ஒரு பகுதி. சுற்றிலும் அகழி இருந்ததுக்கான தடயங்கள்லாம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி அதில் சோழ கொள்ளையாக இருக்குது அந்த ஊர். அங்கே சமண சிற்பங்கள்லாம் அங்கே இருக்குது. இத்தனை அந்த பையன் கண்டுபிடிச்சார். நாங்கள்லாம் போய் பார்த்தோம் அதுக்கு பிறகு. அப்போது இந்த ஊரில் ஏன் அதிகமாக நெடுமானஞ்சி இங்கே உள்ள சமண முனிவர்களுக்கு ஏன் அவன் படுக்கை அமைச்சு கொடுத்துருக்கான்? தருமபுரியில் சமணர்களே இல்லையா? அப்படி தானே? அப்படி பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே, எப்போதுமே ஒரு மன்னர்கள் நம்முடைய ஒரு நல்ல ஒரு காரியம் ஒரு பெரிய வெற்றி பெற்றதன் காரணமாகவோ, ஒரு இளங்கோ பருவம் இளங்கோவாக பட்டம் சுடுகின்ற பொழுதோ, அரசனாக முடிசூடுகின்ற பொழுதோ மிகப்பெரிய ஒரு தானத்தை கொடுப்பாங்க. நம்ம மன்னர்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு வெற்றி பெற்ற உடனே என்ன பண்ணுவாங்க? துலாபாரம் அப்படி தானே எல்லாம் பண்ணுவாங்க. அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க, கிரண்ய கருப்பம் கொடுப்பாங்க, தானம் எல்லாரும் கொடுப்பாங்க. அப்போது அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்போ அவங்க சமண பௌத்த முனிவர்கள் தான். அப்போ மதம் நிறுவனப்படுத்தப்பட்ட மதம் சமண பௌத்தம் தான். அப்படி தானே? அப்போ அந்த முனிவர்களுக்கு தான் அவங்க போய் தானம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மன்னன் ஏதோ தானம் கொடுத்துருக்கான், எதுக்கோ ஒன்று தானம் கொடுத்துருக்கான். அதியமான் எதுக்காக இங்கே தானம் கொடுத்தான்? இங்கே அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்படி தானே? அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இங்கே புறநானூற்று பாடல்களை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, அவனை ஔவையாரும் பாடியிருக்காங்க, பரணன் பாடியிருக்கார், நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க அந்த அதியமான் நெடுமானஞ்சியை. ஸோ அவனுடைய மிகப்பெரிய ஒரு வீரனாக இருக்கான். அந்த அதியமான் பரம்பரையிலே அவன் தான் மிகப்பெரிய அரசனாக இருந்திருக்கான், புகழ்பெற்ற ஒரு அரசனாகவும் இருந்திருக்கான். அந்த மன்னன் திருக்கோயிலூரை ஆண்ட மலையமான் திருமுடிக்காரி என்ற ஒரு மன்னன். அப்படிதானே? திருக்கோயிலூர் மன்னன். ஸோ அவனுக்கும் அடிக்கடி ஒரு மிக பகையில் இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டையெல்லாம் நடந்திருக்குது. அந்த ஒரு சண்டையில் அதியமான் நெடுமானஞ்சி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, திருக்கோயிலூர் நோக்கி படையெடுத்து மலையமான் திருமுடிக்காரியை ஜெயிச்சு அவனுடைய திருக்கோயிலூரை நூறின்னு அழித்து மலையமானை கொன்று அந்த திருக்கோயிலூரை அழிச்சிருக்கான். அவன் ஜெயிச்சிருக்கான். அவன் இப்போ இங்கே வரைக்கும் ஜெயிச்சவன் அவன் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிற சமண முனிவர்களுக்கு தானம் கொடுத்து போயிட்டான். ஸோ அவன் இங்கே வந்ததுக்கான காரணம் திருக்கோயிலூரை ஜெயிச்சிருக்கான், இங்கே அவன் தானம் கொடுத்துருக்கான் அப்படின்ற தகவல் நமக்கு இதன் மூலமாக தெரியுது. அது மூலம் மட்டும் இல்லை, சதியபுதோ அப்படின்ற சத்தியபுத்திரர்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படின்னா சத்தியபுத்திரர்கள் தான். ஸோ அதியன் அப்படின்ற மகன், அதியருடைய மகன் தான் அதியமான். அதிய புதோ மகன் அப்படின்னா அதியமான். அவனுடைய அதியன் நெடுமானஞ்சி ஈத்த அப்படின்னா சொன்னால் ஈத்த பள்ளி அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த சமண பள்ளி, அந்த பள்ளி அவன் கொடுத்துருக்கான். இந்த கல்வெட்டை ஒரே வரி தான் அந்த கல்வெட்டு பாருங்கள், அவ்வளோ சிறப்பான ஒரு கல்வெட்டாக இந்த கல்வெட்டு நமக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி தான் அந்த கரூரில் கிடச்ச அந்த சேரமானுடைய கல்வெட்டு, அப்படி தான் சேரமன்னருடைய கல்வெட்டு. அதே மாதிரி மதுரையில் கிடச்ச ஆனைமலையில் கிடச்ச அந்த நெடுஞ்செழியனுடைய கல்வெட்டு இப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு மதுரையில் நெடுஞ்செழியன் கல்வெட்டு கிடச்சிருக்கு, சேரருடைய தலைநகரில் அவங்க கல்வெட்டு கிடச்சிருக்கு, இங்கே ஜெயிச்ச ஊரில் இந்த அதியமானுடைய கல்வெட்டு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி முக்கியமான கல்வெட்டுகள்லாம் நமக்கு இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்படி தானே? அப்போ இந்த கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககால மன்னர்கள் பயன்படுத்திய நமக்கு இந்த எழுத்து அப்படின்னு. அப்போ இந்த எழுத்து எல்லாம் சொல்கிறாங்க, இந்த எழுத்தெல்லாம் நம்முடைய எங்கே இருந்து வந்தது, இது யார் எப்படி கடைப்பிடிச்சாங்க? நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா, அசோகன் பிராமியில் இருந்து தான் இந்த எழுத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் பிராமி எழுத்து கல்வெட்டை எங்கே கண்டுபிடிச்சாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகன் காலம் இருக்குது பாருங்கள், அசோகன் காலம் திட்டவட்டமான ஒரு காலம், நமக்கு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி கிமு 3. ஸோ இந்த கிமு 3 நமக்கு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி வச்சுக்கிட்டு முன்னும் நம்ம போகலாம். அப்போ நம்முடைய ஸ்காலர்ஸ் எல்லாருமே நம்முடைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கே கண்டுபிடிச்சாலுமே அசோகன் பிராமி காலத்துக்கு பின்னாடி தான் கொண்டு வருவாங்க. சரிங்களா? கிமு 2, கிமு 1, கிபி 1, இந்த கல்வெட்டெல்லாம் கிபி 1ன்னு சொன்னாங்கங்க. கிபி 1 இது. அப்போ அதிகமாக நெடுமானஞ்சி கிபி 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தான் அவன். அப்படி தானே? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையான நமக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி மேற்கொண்டால்தான்
நம்ம வந்து சரியான காலத்தை கணிக்க முடியும். அப்படி தானே? இப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நாங்கள் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணினாலும் அங்கே ஒரு பானை ஓடில் ஒரு எழுத்தோட பானை ஓடு கிடைக்கும் பொழுது நாங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் தெரியுமில்ல உங்களுக்கு? அகழ்வாராய்ச்சின்ற அது ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு பள்ளம் தோன்றோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் பள்ளம் தோன்றோம்னு வச்சுக்கோங்க. மேலே இருந்து ஒரு கரெக்டாக ஒரு சதுரமாக கட்டம் போட்டு அதுக்கான சில மெத்தட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்ச்சு பை இன்ச்சாக தோண்டிக்கிட்டே வரும். அப்படி தானே? முதல் இன்ச் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 2 சென்டிமீட்டர் பள்ளம் தோண்டிட்டு ஈவனாக கொத்தி தோண்டிட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் சலித்து அதில் இருக்கிற ஓடெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிட்டில் போட்டோம். ஒரு கிரேவியா ஒரு யார்டு ஒன்று பாட்ரி யார்டுன்னு ஒன்று போட்டிருப்போம். அந்த பாட்ரி யார்டில் ஒரு இதில் போட்டு 2 இன்ச்சு ஆழத்தில் தோண்டின இது ஒரு ஸ்லிப் எழுதி அதில் போட்டுரும். இப்படியே போக 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 இந்த ஆழம் போக போக அதெல்லாம் அங்கே போட்டுக்கிட்டே வரோம் நம்ம. அப்போது கீழே போகிறோம் பாருங்கள். அப்போது இந்த மண் அடுக்க தோண்டிக்கிட்டே வரும்பொழுதே இந்த மண்ணில் கலர் கலராக தெரியும், அந்த லேயர் தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்தை சேர்ந்த மண்ணடுக்கு வித்தியாசமாக வரும். ஸோ அந்த மண்ணடுக்குகளெல்லாம் ஒரு கோடு போட்டு இந்த மண்ணடுக்கு வேற ஒரு காலம், இந்த மண்ணடுக்கு வேற ஒரு காலம்ன்றது நம்ம மண்ணடுக்கில் தெரிஞ்சிடும். அப்போ கீழே போக போக பழைய காலம், அப்படி தானே? ரொம்ப பழைய காலம் வந்து கல்வெட்டு சங்க காலம் வச்சுக்கோங்க. சங்க காலம் தான் கீழே கிடைக்கும். அதுக்கு அடுத்த காலம் சங்க காலம் வந்து ஒரு கிபி 1ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கிடச்சிது அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து கிபி வந்து ஒரு 3 கிடைக்கும். அதுக்கப்புறம் கிபி ஒரு 5 கிடைக்கும், கிபி 7 கிடைக்கும். அப்போ மேலே வர 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 காலம் குறையும், கீழே போக போக காலம் பழமையாகும். அப்படி தானே? ஸோ அப்படி நாங்கள் தோண்டிக்கிட்டு போகும்போது ஒரு மண் அடுக்கில் கரெக்டாக ஒரு பானை ஓடில் ஒரு எழுத்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கரித்துண்டாகவோ அல்லது ஒரு மரம், ஒரு மக்கிய ஒரு மரமோ கிடச்சிது அப்படின்னா அதோட எடுத்து நாங்கள் அப்படியே டிஸ்டர்ப் ஆகாமல் அதை அப்படியே எடுத்து காற்று போகாத கவரில் போட்டு அதை அப்படியே நாங்கள் வந்து கவர் பண்ணி அதை லேபுக்கு அனுப்பிச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த டேட்டை நம்ம சொல்கிறோம். இந்த டேட்டு தான் தொல்லியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய டேட்டு. கிமு 2 கிபி 1 அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் இந்த மாதிரியான டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சது தான் நாங்கள் சொல்கிறது. இதே மாதிரி பானை ஓடுகள் இருக்குது பாருங்கள், அதோடைய டேட்டை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு காயின் இருக்கு, அது மெட்டலர்ஜி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அதோடைய காலத்தை கண்டுபிடிக்கலாம். கரைத்துண்டு எந்த லேயரில் கிடைக்குதோ அதை அனுப்பிச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு மரமோ ஒரு செடியோ நெல் எல்லாம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அது பேலியோ பாட்டனி அப்படின்ற ஒரு அந்த முறையில் நம்ம டெஸ்ட் பண்ணி காலத்தை கண்டுபிடிக்கலாம். இப்படியெல்லாம் காலத்தை கண்டுபிடிச்சி தான் இந்த ஒரு கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த முறையில் ஒரு காலத்தை கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பேலியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எழுத்தமைதி. இந்த எழுத்தமைதியில் காலத்தை கண்டுபிடிக்கிறது. இந்த நாங்கள் இப்போ பல எழுத்துக்களை படிச்சுட்டு வரும் பொழுதே இந்த எழுத்து வந்து கிபி 2ங்க, இந்த எழுத்து கிபி 5, இந்த எழுத்து கிபி 7 சொல்லிடலாம்ல. அப்படி நாங்கள் ஏன்னா அந்த காலத்து எழுத்துக்களை நாங்கள் படித்து வரும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஒரு வரி வடிவத்தை பார்த்த உடனே நாங்கள் என்ன சொல்லிடலாம், நம்ம இந்த எழுத்து இந்த காலத்தை சேர்ந்துன்னு சொல்கிறோம் பாருங்கள். அதுக்கு பேலியோகிராஃபி. ஸோ இந்த பேலியோகிராஃபியில் மட்டும் அது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணோம். ஆனால் இன்னும் நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு, அறிஞர் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்னா விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தாதான், விஞ்ஞானபூர்வமாகவும் இந்த எழுத்தமைதியை வைத்து ப்ரூவ் பண்ணி தான் நம்ம ஒரு காலத்தை சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த காலத்தை நம்ம கணிக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த எழுத்துக்கள் எல்லாம் அதான் சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாருமே இது அசோகன் காலத்தில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே டேட்டா கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கொடுமணல் அப்படின்ற ஒரு ஊரில் நாங்கள் இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணினோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் பண்ணாங்க, அப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டியும் பண்ணாங்க, அப்புறம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியும் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கொடுமணம் தந்த முத்து பவளம் அப்படின்றதெல்லாம் இருக்குது பாருங்கள். அது கொடுமணல் தந்த ஒரு பதிற்றுப்பத்தில் ஒரு வார்த்தை வரும், கொடுமணம் தந்த பவளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இலக்கியத்தில் சொல்லக்கூடிய அந்த கொடுமணல் சேர்ந்த அந்த பவளம்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே போகும்போது அங்கே போய் அகழ்வாராய்ச்சி நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏராளமான கோர் டூல், இந்த பவளம் பண்ணுறதுக்கான எந்த கல் இருக்குது பாருங்கள், அந்த கல் ஏராளமாக கிடச்சிருக்கு. அதுலேருந்து செதுக்கி எடுத்து அந்த பெரிய இண்டஸ்ட்ரியே கிடச்சிருக்கு. ஏராளமான மணிகள் கிடச்சிருக்கு. அந்த மணிகளாக நாங்கள் மணியாக கோர்த்து எங்களுடைய அருங்காட்சியகத்தில் இருக்குது. அதெல்லாம் ஸோ அவ்வளோ மணிகள் அங்கே கிடச்சிருக்கு. அப்போ இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பச்சை நிற கல்கள், வெள்ளை நிற கல், ப்ளூ நிற கல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏராளமான கல். இப்போ மேற்பரப்பு ஆய்வு நீங்கள் பண்ணினாலே அந்த கல்லெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அங்கே இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கல்லெல்லாம் எடுத்து மணிகளாக பண்ணி இங்கேருந்து நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் இங்கேருந்து நடந்திருக்கு. அது இலக்கியத்தில் குறிப்புகள்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான செய்திகள் இருக்கும், சங்க இலக்கியத்தோடு சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி இப்போது நம்ம அதே மாதிரி நம்ம சொல்கிறோம், இங்கே இருந்து போன கப்பல்கள்லாம் வணிகத்துக்கு போயிட்டு கரியோடு சென்று பொண்ணோடு பெயரும்.
இந்த மாதிரி நிறைய முத்துக்கள், நம்ம ஊரில் இருக்கிற பாண்டி நாட்டு முத்துக்கள், விலையுறந்த துணிகள், அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற அந்த வாசனை திரவியங்களாகிய மிளகுகள், இதையெல்லாம் நம்முடைய கப்பல் கொண்டு போய்ட்டு அங்கேருந்து வரும்போது நிறைய பொண்ணெல்லாம் கொண்டு வரும். அப்படிதானே பொண்ணு கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும் பொழுது இந்த மன்னர்களுக்கு தேவையான மது, ரோமானிய மது, ஃபாரின், இன்றைக்கெல்லாம் சொல்கிறோம்ல ஃபாரின் மது, இன்றைக்கி ஃபாரின் ஒயின்லாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி, அப்போ ரோமானிய நாட்டிலேருந்து மன்னர்களுக்கு மது வந்திருக்கு. மிகப்பெரிய பெரிய ஜாடி ரோமானிய பாத்திரங்கள் இருக்குது பாருங்கள், மண் பாத்திரங்கள், அதோடைய ஓடவுன்னு சொல்லுவோம், ரவுலட்டட் வேறுன்னு சொல்லுவோம். அதில் சிவப்பா பளபளன்னு இருக்கும். அந்த மண் நம்ம ஊரில் செஞ்ச மண், நம்ம ஊரில் செஞ்ச அந்த பாட்ரி கிடையாது. அந்த மண்ணே ரோமானிய நாட்டில் உள்ள ஒரு பாட்டு. அது விமலா பெர்க்லி அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஸ்காலர் அவங்க வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த பானை ஓடுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த குறிப்பிட்ட அந்த பானை ஓடு செஞ்ச அந்த ரோமானிய பானை ஓடு செஞ்ச களிமண் இருக்குது பாருங்கள், அந்த களிமண் அந்த ரோமானிய நாட்டில் எந்த சைட்டில் கிடச்சிதுன்ற வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஜார்லாம் நமக்கு வந்திருக்கு. அப்போது ரோமானிய மன்னருடைய காசுகள் நமக்கு வந்து நிறைய கிடச்சிருக்கு. அவங்களுடைய பானை ஓடுகள் கிடச்சிருக்கு, அவங்களுடைய இந்த ஜார் கிடச்சிருக்கு. நம்ம ஊர் பானை ஓடுகள் அந்த பகுதியில் கிடச்சிருக்கு. நம்முடைய எழுத்து பொறித்த பானை ஓடுகள், அப்புறம் நம்ம பொற்கொல்லர்கள் இருக்காங்க பாருங்கள், தங்கத்தை உரசி பார்க்குற கல் இருக்குது பாருங்கள், பெரும் பதன் கல் அப்படின்ற, பெரும் பதன் கல், பெரும் பதன்னா பத்தன், அப்படி தானே, தச்சன்னு தசன்னு தான் எழுதியிருப்பாங்க, பத்தன்றதை பதன்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பெரும் பதன் கல்லுன்னு அது சின்ன ஒரு கல்லில் எழுதியிருக்கு. தங்கத்தை உரசி பார்க்குற கல் செங்கடலில் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பல போக்குவரத்துகள் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய கிழக்காசிய நாடுகளுக்கும் நம்ம நாடுகளுக்கும் உள்ள தொடர்பு சங்க காலத்திலேயே எப்படி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து மிக விரிவாக நமக்கு வந்து தெரியுது. இப்போ நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், நான் அதை தான் சொல்ல வந்தேன். நம்முடைய அசோகன் காலத்துக்கு பிறகு தான் நம்முடைய தமிழ் பிராமி எழுத்துக்களை எல்லாம் சொல்லும் பொழுது, அப்போ நாம் வந்து எங்களை மாதிரி உள்ள பல பேர் வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள்லாம் அதை வந்து நாங்கள் கடுமையாக மறுப்போம். நான், ராஜவேலு, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே, மார்க்சியகாந்தி இருக்காங்க, வசந்த கல்யாணி இருக்காங்க, ராஜகோபால் சார் இருக்காங்க, தமிழ் யூனிவர்சிட்டியில் வந்து ராஜவேலு இருக்கார். அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து கிமு பின்னாடி தான் தமிழ் பிராமியை கொண்டு போகிறத நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம். அப்போ அதுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசோகன் பிராமி எழுத்து என்ன இருக்கும், இப்போ நமக்கு வந்து ஒரு கான்ற வர்க்க எழுத்துக்கு அங்கே இருக்கும், நம்மகிட்ட வர்க்க எழுத்து கிடையாது. வர்க்க எழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கா இருக்குது பாருங்கள், கான்னா நமக்கு ஒரே கா தான் இருக்குது. அந்த ஒரு கா நம்ம எழுதினாலே கடல்னு வாசிச்சிருவோம். அந்த ஒரு காவே பக்கம்னு வாசிச்சிருவோம், இப்படி தானே. இக்கா போடும்போது இக்கான்னு போது இக்குன்னு தான் நம்ம வந்து வாசிப்போம். அதை இதே நம்ம வந்து இங்குக்கு அப்புறம் எழுதும்போது தங்கம்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம என்ன எழுதுவோம், அந்த காவை தங்கம்னு சொல்ல மாட்டோம், தங்கம், இந்த கா சவுண்டு தான் நம்ம சொல்லுவோம், அப்படி தானே. கா சவுண்டு வருது பாருங்கள், கா வருது, க வருது, கா சொல்கிறோம், அகம் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்க. அகம் சொல்லும்போது அதே கா தான் போடுறோம், அங்கே என்ன சொல்கிறோம், அகம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஒரே எழுத்துக்கு அந்தந்த இடத்த பொறுத்து நம்முடைய ப்ரொனவுன்சியேஷன் மாறுது, ஒலி குறிப்பு நம்முடைய பேச்சு வந்து மாறுது. ஆனால் அங்கே என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த ஒரு காவுக்கு கா ஒரு கா, அப்புறம் இக்காவுக்கு ஒரு கா, காவுக்கு ஒன்று, ஹாவுக்கு ஒன்று. அப்போ இந்த எழுத்தெல்லாம் அங்கே இருக்குது, நம்முடைய லாங்குவேஜ்லேயே இன்பில்ட், அப்படி தானே. நம்ம லாங்குவேஜுடைய செறிவு தான் தமிழ். எல்லா மொழிக்கும் வந்து ஒரு தாய்மொழியாக இருக்குது, தாய் எழுத்தாக இருக்குது நமக்கு இந்த எழுத்து. இதில் இருந்து தான் பல எழுத்துக்கள் மொழிகள் வந்து பிரிஞ்சு நமக்கு போயிருக்குன்றதுக்கான சான்றுகள்லாம் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய லாங்குவேஜில் அது இன்பில்ட்டாக இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இதிலேருந்து எடுத்து அவங்க புதுசாக அவங்களுடைய அந்த மொழிக்கு ஒரு எழுத்தை உருவாக்கும் பொழுது அவங்க உருவாக்கப்பட்டது. இப்போ கான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கா தான் வந்து அங்கேயும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. அப்போ நம்முடைய எழுத்துலேருந்து எடுத்து தான் அவங்க வந்து அந்த வர்க்க எழுத்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. கச்சாய் சச்சா ஜாங்யா பாய் பா பா அம்மா. ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்தை படித்தா நீங்கள் வந்து 4 எழுத்து படிக்கணும் அசோகன் பிராமியில். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கிரந்தம் நீங்கள் படிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு கா படித்தா போதும், கிரந்தம் படிக்கும்போதும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு காவுக்கு 4 கா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடத்துல எந்த கா பண்ணணும் தெரியணும் உங்களுக்கு, இல்லைங்களா. நமக்கு தெரிய வேண்டாம், நம்ம வந்து பார்க்கும்போதே பார்த்து நமக்கு வந்து எப்படி பேசணும்னு தெரியும். நமக்கு ஒரே கா தான் பயன்படுத்துவோம். நம்ம இந்த லாங்குவேஜில் நம்மளுடைய பழக்கத்தில் நமக்கு அது வந்துடும். நம்ம வந்து இந்த பகல்னு இருக்கும்போது எந்த கா போட்டு நம்ம சொல்லணும், இந்த காவை அப்படி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. பட் அங்கே வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பிராகிருத நம்ம கிரந்தத்துலேயும் சரி அசோகன் பிராமியிலும் சரி எந்த கா போடணும் அப்படின்றது இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் இந்த ஒரு கிரந்த கல்வெட்டை வந்து நம்ம வந்து இங்கே சில சமயம் நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து புக்காக போடும் பொழுது அந்த எழுத்தெல்லாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அச்சு கோர்ப்பதற்கு அந்த ஒரு கா போட்டு 2, 3, 4ன்னு போட்டுருவாங்க பக்கத்தில். அது 2வது காணு படி, இது 3வது காணு படி அப்படின்னு. சில இதில் கல்வெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதுக்கு கீழே அது 2, 3ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2வது கா காணு படி அப்படின்னு இருக்கும். அதுக்காக தான் அது சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் லாங்குவேஜில் அப்படி இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரிஜினலாக இருக்கிற நம்முடைய அந்த லாங்குவேஜில் இருந்து அந்த லாங்குவேஜ் போயிருக்குமா,
அசோகன் எழுத்து அங்கேருந்து இங்கேருந்து அங்கே எடுத்திருப்பாங்களா, அங்கேருந்து நாம் அங்கே இங்கே எடுத்துருப்போமா? அப்படி தானே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியுது இல்லையா? நம்ம அசோகன் பிராமியிலேருந்து நம்ம கடன் வாங்கியிருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ அந்த மாதிரியே நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கல்வெட்டுகள் கிடச்சாலும் அவங்க கிமு 3க்கு பின்னாடி தான் கொண்டு வருவாங்க, முன்னாடி கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதையும் நாங்கள் போராடி நாங்கள் அதுக்கான சான்றுகள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். இது பாருங்கள், அசோகன் மௌரியன் ஒரு பாண்டிய மன்னன் மேலே படையெடுத்து வந்திருக்கான் பாருங்கள். நந்தனுடைய பற்றி செய்தி இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். நந்தனை பற்றி உள்ள செய்திகள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பல்வேறு ஆதாரங்களை சொன்ன பிறகும் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை அவங்களுடைய ஸ்டாண்டில் அப்படியே இருப்பாங்க. அதற்கு பிறகு தான் ராஜன் அப்படின்ற பெரிய மிக தொல்லியல் ஆள், எங்களுக்கெல்லாம் ஜூனியர் தான். அவர் தமிழ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணினார். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் போய் அங்கே சேர்ந்துட்டு அகழ்வாராய்ச்சி துறையில் அவர் தான் மகிழ்ச்சோடி. அவர் பல இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு. கொடுமணல்லையும் அவர் நிறைய அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பொருந்தில் அப்படின்ற இடம் பழனி பக்கத்தில் இருக்கிற ஊர். அந்த ஊரில் அகழ்வாராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு இடத்துல தோண்டிட்டு நெல் அந்த பிட்டில் நெல்மணிகள் கிடச்சிது. அதோட எழுத்து பறித்த பானை ஓடு கிடச்சிது. 2 பிட்டில் கிடச்ச 2 குழியில் கிடச்ச அந்த பானை ஓடுகளை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு லேபுக்கு அனுப்பிச்சார். அந்த லேபுக்கு அனுப்பிச்சு அவங்க ரிசல்ட் சொன்னாங்க பாருங்கள். ஒரு குழியில் இருக்கிற அந்த பானை ஓட்டுடைய காலம் 480 கிமு 480ன்னாங்க. இன்னொரு குழியில் இருக்கிறது 450ன்னாங்க. அப்போ நமக்கு அப்போ என்னாச்சு, 5th century BCக்கு போயாச்சா? சொன்ன மாதிரி இல்லைங்களா? 5th century BCக்கு போயாச்சு. இன்னும் பல இடங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பல சான்றுகள் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம தமிழ் மொழி எழுதக்கூடிய அந்த தமிழ் மொழிக்கு எழுதக்கூடிய அந்த எழுத்து நம்ம பிராமின்னு சொல்கிறோம், தமிழ் பிராமின்னு சொல்கிறோம். ஏன் நீங்கள் பிராமின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அப்போ நமக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கடவுளோட சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம், அப்படி தானே? இந்த பிராமி அப்படின்றத இந்த பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட எழுத்து. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு பிரம்மா, உலகத்தை படைத்தவர் பிரம்மா, மனிதனை படைத்தவர் பிரம்மா, அப்போ எழுத்துக்களை எல்லாம் உருவாக்கியவர் பிரம்மா அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் பிராமி அப்படின்னு சொன்னது. இது அசோகன் பிராமியிலேருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக இதை தமிழ் பிராமின்னு சொன்னாங்க. சரி, இப்போ அதற்கு இன்னும் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் எழுத்துக்கள் அப்புறம் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு ஒரு காலம் சொல்கிறோம். இந்த சங்கம் மருவிய காலத்தில் தான் பார்த்திங்கன்னா களப்பிரர் காலம். இப்போ நாங்கள்லாம் தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் களப்பிரர் காலம்னு சொல்லுவோம். தமிழ் ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதை சங்கம் மருவிய காலம். சங்கமறிவிய காலம் அப்படின்றது கிபி 3லேருந்து 6 வரைக்கும்னு சொல்கிறோம். இப்போ கூட சில பேர் சொல்கிறாங்க கொஞ்ச காலம் தான் கலவரர்கள் வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் ஒரு பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. சரி, அப்போ அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் சேர்ந்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அதில் சில முக்கியமான எழுத்துக்கள். இப்போ நாம் சொன்னோம், இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் நம்ம டெவலப் ஆகி மாறி இப்போ உள்ள எழுத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னோம். இப்போ இந்த தமிழ் பிராமியோட அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அதுவும் களப்பிரர் காலத்தில் உள்ள கல்வெட்டுகள் நிறைய கிடச்சிருக்கு. அது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூலாங்குறிச்சி அப்படின்ற ஒரு ஊரில், அரச்சலூர் அப்படின்ற ஊரில், இந்தளூர் அப்படின்ற ஒரு ஊரில், இந்த மாதிரி பல ஊர்களில் சில கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. அப்போது நம்ம பூலாங்குறிச்சியில் உள்ள கிடச்ச கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டாக அதில் படுது. அந்த கல்வெட்டை பார்த்த உடனே அந்த கல்வெட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் கண்டுபிடிச்சது தான். இது களப்பிரர் காலத்தில் இதுவரையில் எந்த கல்வெட்டுமே இதுவரையில் கிடைக்கல. களப்பிரர் கால கல்வெட்டுகள் அப்படின்னு ஒரு கல்வெட்டுகள் கிடைக்கல. பெரிய ஸ்காலர்ஸ்லாம் எழுதுனாங்க பாருங்கள் களப்பிரர் வரலாறை பற்றி. அருணாச்சலம் எவ்வளோ பெரிய ஸ்காலர் தெரியுமா அவர். அப்புறம் மயிலை சீனி வெங்கடசாமி, இவங்கெல்லாம் எழுதும்போது அந்த கல்வெட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க பல ஆதாரங்களை தேடி கண்டுபிடிச்சி நல்ல அருமையான ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 1979 தான் இந்த கல்வெட்டு கிடச்சிது. எங்கன்னா பூலாங்குறிச்சி. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொன்னமராவதி பக்கத்தில் ஒரு பெரிய சின்ன கிராமம் தான். அதுவும் அந்த கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு பாறை. அந்த பாறையில் பெருசாக எழுதியிருக்கு 3 கல்வெட்டு, பெரிய கல்வெட்டு. பாறையில் நின்று படிக்கிறதுக்கே முடியாது, இது சரிவாக இருக்கும். அப்படி நின்று படிக்கணும், நம்ம கிரிப்பே இருக்காது, அப்படி இருக்கிற கல்வெட்டு அது. ஸோ அதை படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு கல்வெட்டு முழுசாக கிடச்சிது நல்ல நிலைமையில், இன்னொன்று அறகுறையாக கிடச்சிது, இன்னொன்று சுத்தமாக போயிடுச்சு. ஸோ நல்ல நிலைமையில் இருக்கிற கல்வெட்டுகள் இருக்குது பாருங்கள். அந்த கல்வெட்டை பார்த்திங்கன்னா பார்த்த உடனே அது தமிழ் பிராமி எழுத்து மாதிரி தெரியும். கோச்சேந்தன் கூற்றன் அப்படின்ற ஒரு மன்னன் பேர் முதல்ல கிடைக்கிது கல்வெட்டில். அது அப்படி ஒரு மன்னன் இருந்தால் கல்வெட்டு செய்தியே தெரியாது. அப்படி ஒரு செய்தியே இப்படி மன்னர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்ற தகவலே தெரியாத போது இந்த கல்வெட்டில் தெரியுது கோச்சேந்தன் கூற்றன். அப்புறம் இன்னொரு கல்வெட்டில் சேந்தங்கூற்றன், அப்பா பேர் சேந்தன்னா, பையன் பேர் கூற்றன். அவனுடைய மகன் கூற்ற மகன் சேந்தன். இப்படிதானே பரகேசரி மகன் ராஜகேசரி மகன் பரகேசரி, அப்படி தானே சேந்தன் மாறன் சேந்தன் அப்படி வர மாதிரி. இப்போ சேந்தன் கூற்றன் சேந்தன்.
சரி, இப்படி இந்த 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 கல்வெட்டு வந்து முதல்ல நமக்கு கிடச்சிது. இந்த கல்வெட்டில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 கல்வெட்டு எங்கே இருக்கோ அந்த மலை மேலே நான் ஒரு தேவகுலம் எடுத்தேன், தேவகுலம்னு ஒரு கோயில் எடுத்தேன். அந்த கோயிலுக்கு எந்தெந்த மாதிரியான படைகள்லாம் காவலாக இருந்தது, அத்திகோசம், நாற்பார்த்தனை, அப்புறம் உளவிய பெருந்தனை, இப்படி பல பெருந்தனைகள், பெரிய படைகள்லாம் வந்து அங்கே காவலாக இருந்தது. அங்கே நான் ஒரு வந்து தேவகுலம்ன்ற அந்த எடுத்த அந்த கோயிலுக்கு இதெல்லாம் காவல். இந்த தேவகுலத்துக்கு பாண்டி நாட்டிலிருந்தும் கொங்கு நாட்டிலிருந்து வர வரிகள்லாம் அந்த கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலை யார் நிர்வாகம் பண்ணணும் அதையெல்லாம் சொல்கிறான் அவன். அப்படி சொல்லாம் பாருங்க. அந்த கோயில் எங்கன்னா கோயிலை காணுங்க. அப்புறம் அவன் சொல்கிறான், நான் வந்து உத்தோற்று கூற்றம் இருக்குது பாருங்க, அங்கே விளமருன்ற ஊரில் இன்னொரு தேவகுலம் பண்ணினேன்னு சொல்கிறான், அங்கேயும் காணோம். அப்புறம் மதுரையில் உளவியத்தான் குளம்னு ஒரு குளம் இருக்குது. உங்களுக்கு மதுரை தெரியும்ல, மதுரை மாடக்குளம், அதுதான் உளவியத்தான் குளம். அந்த குளத்தின் வடகரையில் இருந்த தாபதர் பள்ளி ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ண, நான் வந்து வசிதேவராருக்கு ஒரு கோட்டம் எடுத்தேன்னு சொல்கிறான், அதையும் காணும். ஸோ இதையெல்லாம் காணும். இந்த கல்வெட்டு மட்டும் இங்கே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு பிறகு பாருங்கள், இன்னும் கரூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கல், அந்த கல்லில் ஒரு கல்வெட்டு இருக்குது. இங்கே இருந்த ஏதோ ஒரு நிறுவனம், அதுக்கு சங்கமும் ஐம்பெருங்குழுவும் அத்திகோசமும் காவல். எதுக்கு காவல்? இங்கே ஒன்று இருந்திருக்கு, அது எங்கே காணும்? புரியுதுங்களா? அப்போ அந்த கல்வெட்டு ஏதோ ஒன்றுக்கு இருக்குது. இந்த கோயில் இருந்துச்சு, இதை காணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு கல்வெட்டு வந்து அழகான ஒரு அருமையான ஒரு கல்வெட்டு. அரைச்சது ஒரு இசை கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு. எழுத்து புணர்த்தான் மணிவண்ணக்கன் தேவன் சாத்தான். இந்த 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 சொற்கட்டு இருக்குது பாருங்கள். இந்த தாள சொற்கட்டை யார் வந்து வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் மலைவண்ணன் அல்லது மணிவண்ணன் சொல்லுவாங்க, தேவன் சாத்தான் அப்படிதானே. அவன் வந்து வண்ணக்கன் அவன் யார் அப்படின்னா வண்ணம் செய்யக்கூடியவன். அதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு உரசி பார்க்குறவன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மியூசிக்கில் வர்ணம்னு சொல்லுவாங்க தெரியுமா, வர்ணம் பாடுதல், வர்ணம். ஸோ அந்த வண்ணத்தில் சிறந்த அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், தேவன் சாத்தன். அவன் தான் சொற்கட்டை அமைச்சிருக்கான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டான் தரங்க, முன்னும் பின்னும் பக்கத்தில் எந்த ஊரும் கிடையாது. காங்கேயத்துலேருந்து ரொம்ப தூரம் ஒரு பெரிய பாறையில் இருக்குது, தள்ளி இருக்குது. அதை போய் பார்த்து யாருன்னு சொன்னால் தான் தெரியும். அப்படி இடம் பக்கத்தில் எந்த ஊருமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கே போய் தாத்தை அங்கே போய் யாருங்க ஆடுனது இல்லைங்களா? அப்போது இது வந்து இந்த கல்வெட்டுடைய காலம் கிபி 3-4. நம்ம உலகத்திலேயே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே முதல் இசை கல்வெட்டு இதுதான். அப்படித்தானே? இந்த கல்வெட்டினை கவனிப்பார் இல்லாமல் இருக்குங்க. அது பக்கத்தில் வந்து அடுப்பை வச்சு யாரோ தீயெல்லாம் வச்சு கரியாக வச்சு அங்கே போய் என்னுடைய மாணவர்கள் போய் நின்றுக்கிட்டு, மேடம் அங்கே வந்துட்டோம், நாங்கள் அரைச்சூர் வந்துட்டோம், இந்த பாறைக்கு வந்துட்டோம் மேடம், கல்வெட்டு எங்கே மேடம் இருக்குன்னு கேட்பாங்க என்கிட்ட. நிறைய பேர் அப்படி கேட்டிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீ பார்த்துக்கிட்டே வாப்பா, நீ 2 வரி கல்வெட்டு இருக்கும், எங்கேயாவது எழுத்து புணர்த்தான், அது உனக்கு என்னால் பார்க்க முடியும், அதை நீ பார்த்துட்டேன்னா அதுக்கு மேலே தான் இருக்குது தாத்தை அப்படின்னு, இல்லைங்களா? ஸோ அப்படியெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டு 3 கல்வெட்டு இருக்குங்க. அப்படி இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இப்போ இங்கே ஒரு நடன பள்ளி இருந்திருக்கு, நடன ஆசிரியர் இருந்திருக்காரு, நடனம் பயின்ற ஒரு மாணவர்கள் இருந்திருக்காங்க, அப்போ இசை ஆசிரியர்களும் இருந்திருப்பாங்க. அப்படி தானே, ஏதோ இசை கல்வெட்டு தான். இப்போ இசை நடனமும் இல்லாமல், இசை இல்லாமல் நடனம் இல்லை, நாட்டியம் இல்லாமல் இசை இல்லை. இங்கே இருந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இங்கே இருந்திருக்கு. இங்கே ஒன்றுமே காணும். அப்படி தானே? அப்போ பூலாங்குறிச்சிலையும் காணும், கரூர்லேயும் காணும், இங்கேயும் காணும். கல்வெட்டு மட்டும் தகவல் சொல்லுது. அப்போ இதெல்லாம் எப்படி காணாமல் போச்சு, எங்கே போச்சு இல்லைங்களா? மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம். அப்படி தான் ஒரு சமய சான்றுகள் மட்டும் கூட இல்லை, இது ஒரு கலை சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் அங்கே இருந்திருக்கு. நீங்கள் காஞ்சி கடிகைன்னு ஒரு கடிகை இருக்குது பாருங்கள். அந்த காஞ்சி கடிகையும் பௌத்த கடிகை. இந்த பௌத்த கல்வியை எவ்வளோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க அங்கெல்லாம் தெரியுமா? எல்லா கல்விகள், எல்லா கலைகள், நீதி, சட்டம், அப்படிதானே, எல்லாமே போர் பயிற்சி எல்லாமே கற்றுக் கொடுக்குற இடம் தான் கடிகை. அதே மாதிரி இது ஒரு பெரிய கல்வி நிறுவனம் இங்கே இருந்திருக்கு. இதெல்லாம் காணும். இதையெல்லாம் காணாமல் அடிச்சுட்டு எந்த சான்றுகளுமே இல்லாமல் ஆக்கிட்டு நாம் வந்து கலவருடைய காலம், ஒரு இருண்ட காலம், உங்களுடைய ஆட்சியை பற்றி நம்ம வந்து குறை சொல்கிறோம், இப்படி தானே? இவங்கெல்லாம் கலவரர்கள், ஆட்சியாளர்கள். அந்த கலவரன்ற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு தமிழ் மொழியை வந்து அவங்க வந்து பாராட்டலாம். அவங்க தமிழ் மொழியை வந்து நிராகரித்தாங்க, பாலிய பிராகிருதத்தை தான் வந்து உருவாக்குனாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. கலைகள் எல்லாம் அழித்தாங்க, கொடுங்கோல் பண்ணாங்க. இந்த மாதிரி கலைகளை எல்லாம் அவங்க வந்து பாதுகாத்து வைக்க போய் தான் அப்பர் ஞான சம்பந்தரால் அவ்வளோ பாடம் முடிஞ்சது இல்லைங்களா? இதுக்கப்புறம் வந்து அப்பர் ஞான சம்பந்தர் அவ்வளோ கோடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இவங்க பாதுகாத்து வைக்கலாம். அவங்களுக்கு திடீர்னு எப்படி வந்தது, அவங்களுக்கு வானத்துலேருந்து குதிச்சுதா இல்லைங்களா? அத்தனை பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஆமாம், எப்படி தெரிஞ்சிருக்கு, விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், விஷயம் தெரிஞ்சு அப்போ தமிழ்நாட்டில் எல்லா ஊர்கள்லேயுமே அந்த இசையும் நாட்டியமும் கலையும் எல்லாம்
பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. திருவையாறில் ஞானசம்பந்தரே பாடுறாரு, வந்து வீதிகள் தோறும் தாத்தை தாத்தை நடனமாடும் திருவையாறுன்னு சொல்கிறாரு. அப்படித்தானே? பல்வேறு இசை, பல்வேறு ராகத்துடைய பெயரை சொல்லிட்டு அதையெல்லாம் பாடும் திருவையாறுன்னு சொல்கிறாரு. அப்போது திருவையாறு எந்த பகுதியில் இருக்குது? தஞ்சாவூரில் இருக்குது. ஞானசம்பந்தர் காலம் வரையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாருடைய ஆட்சி நடக்குது அப்படின்னா, கலவரருடைய காலத்தில் எந்த சிற்றரசுகள் இருந்தாங்களோ அவங்களுடைய ஆட்சி நீடிக்குது. அது வரையில் வேற ஒரு ஆட்சி கூட வரல, அங்கே இன்னும் நீடிக்குது. அப்போ அவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சியில் நடந்தக்கூடிய அந்த கலைகள் தான் அப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஞானசம்பந்தரே அதை பாடுறாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து சில ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது பல விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரியான கல்வெட்டுகள் அங்கே இருக்குது. அப்போ இந்த எழுத்துக்களை நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த எழுத்து தமிழ் பிராமின்ற எழுத்து வந்து எப்படி வந்து அது மாறி மாறி வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த கோழி சண்டையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோழி சண்டையில் எப்படி இந்த மாடுபிடி வீரர்கள்லாம் இப்போ பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த ரெண்டு கோழியை சண்டை போட்டு, கோழி சண்டையை நீங்கள்லாம் சினிமாவெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த கோழி சண்டை போட்டு அந்த கோழி சண்டையில் இறந்து போன அந்த கோழிக்கு நடுகள் எடுத்திருக்காங்க, இறந்து போன கோழிக்கு. சரி, இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த கோழி சண்டை இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக நடத்தலைங்க நான் நினைக்கிறேன். இதுவரையில் அப்படி யாரும் பேசியிருக்காங்களா என்னன்னே தெரியல எனக்கு. நான் என்னென்னு தெரியுமா நினைக்கிறேன், இந்த கோழி சண்டையெல்லாம் சும்மா பொழுதுபோக்குக்காக நம்முடைய தமிழர்கள் வந்து 2 சாவலை மோத விட்டு இல்லைங்களா, 2 அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சாக சொல்லி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு தோணலை. எதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2 கோழி சண்டை போடும் பொழுது நீங்கள் அதோடைய மூமெண்ட்ஸ், அதோடைய கால் அசைவுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு கோழி இன்னொரு கோழியை போய் தாக்கும் பொழுது அதோடைய கால் அசைவுகளை பாருங்கள், அது எய்ம் பண்ணுறதை பாருங்கள் எதிரியை, அப்படி தானே? ஸோ இந்த மூமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கிராமத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, அந்த சிலம்பு ஆட்டம் இன்னும் ஒரு 2 கத்தியை வச்சுக்கிட்டுலாம் வந்து சில பயிற்சிகள்லாம் நடத்துவாங்க. அவங்களுடைய கால் அசைவுகளை நீங்கள் பாருங்கள். சிலம்பு ஆட்டம் போடும்பொழுதும் சில களரி பயிற்று அந்த மாதிரி விஷயங்கள் கேரளாவில் நிறைய என்ன இருக்குது பாருங்கள். அவங்களுடைய கால் மூமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ அதெல்லாம் என்ன மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்களத்துக்குங்க. போர்க்களத்தில் போரிடும் பொழுது இந்த போர் வீரர்கள் பண்ண வேண்டிய வியூகங்கள், அதெல்லாம் எப்படி போரிடணும் அப்படின்றதுக்கான வியூகம். ஒரு கோழி போர்னே போர் இருக்கு இல்லையா? இன்னும் பார்த்தீங்கன்னா கோழியூர்ன்ற பேர் தான் உறையூர். திருச்சிக்கு ஊர் பேரே வந்து உறையூர். ஏன்னா அங்கே கோழிப்போர் நடந்ததாக ராஜராஜனுடைய கல்வெட்டெல்லாம் இருக்காங்க. கோழிப்போர் அப்படின்னு அர்த்தம். இந்த கோழியுடைய அந்த சண்டை, அதோடைய டெக்னிக், அதோடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்க்கலை பயிற்சிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி தாங்க இந்த ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தோம்னா, நம்மலாம் ஜல்லிக்கட்டு வந்து ஏதோ பொழுது போகாமல் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். எப்போதுமே என்ன பண்ணுவாங்க மன்னர்கள் வந்து, ஒரு நாட்டை ஒரு மன்னன் வந்து இன்னொரு நாட்டை போய் அவன் அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, முதல்ல அவன் பண்ணக்கூடிய வேலை என்ன தெரியுங்களா? அங்கே இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வர்றது, அப்படி தானே? ஆமாம், ஆணிரை கவர்தல் அப்படின்றது ஒரு சின்ன அந்த மலைவாழ் மக்களில் இந்த ஊர்லேருந்து பல சின்ன ஊர்கள்லேருந்து அவங்க போய் கவர்தல் மீட்டலும் வேறு, அப்படி தானே? நம்ம நடுகள் கிடக்க பாருங்கள், இந்த கிராமப்புறத்தில் அந்த ஆணிரை கவர்தல் மீட்டல் அப்படின்றது வேறு. இது அப்படின்னு பார்த்தா பெரிய மன்னர்கள், பெரும் மன்னர்கள் இன்னொரு பெரிய நாட்டை போய் அவன் வந்து போரிட்டில் ஜெயிக்கும் பொழுது அவன் என்ன பண்ண, முதல்ல ஆடு மாடுகளை தான் கவர்ந்துட்டு வருவான். சிலப்பதிகாரத்திலே சேரமான் பண்ணிட்டு வந்த மாதிரி சிலப்பதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு ஐஞ்சந்தி துர்கா பட்டாரகி அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே இருக்குது அந்த கோயிலுக்கு ராஜராஜனுடைய படை வடக்க வர போயிட்டு மீட்டு அங்கேருந்து ஜெயிச்சுட்டு வரும்பொழுது அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்த பசுக்களை எல்லாம் வந்து அந்த கோயில் ஐஞ்சந்தி துர்கா பரமேஸ்வரிக்கு தானம் கொடுத்துருக்குறான். 900 பசு 10 விளக்குகள் எரிக்கணும் அப்படின்னு. நாங்கள் ரெட்டப்பாடி ஜெயிச்சுட்டு அங்கேருந்து கொண்டு வந்த பசுக்களை நாங்கள் தானம் கொடுக்குறேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான கல்வெட்டுகள் இருக்குது. அப்போ ஓட்டிட்டு வரும்பொழுது அங்கே உள்ள ஆடு மாடுகளை அவ்வளோ ஈஸியாக வரட்டிட்டு வர முடியுமா? அவன் எப்படி பயிட்டு இருப்பான்? எதிரிகள் உனக்கு பழக்கம் இல்லாதவன் வரும்போது அவனை முட்டி கொல்லணும், அப்படி தானே? அப்போ இந்த வீரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவகமாக அந்த காளைகளை வந்து அந்த பசுக்களை வந்து அடக்கி அவங்க கொண்டு வரணும் இங்கே, அப்படி தானே? அப்போ அதற்கான ஒரு பயிற்சி. இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு கிராமங்களில் 2 பக்கத்து ஊர்கள் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற ஒரு பசுக்களை இவன் கவர்ந்து கொண்டு வரான், திருடிட்டு ஓடி வரான். அப்போ ஓடி வரும்போது அந்த பசுக்களை அந்த பசுக்களையும் அந்த காளை மாடுகளையும் அந்த ஊருக்காரன் வந்து அவன் மீட்டு கொண்டு போகிறான். இவங்க ரெண்டுக்கும் சண்டை வருது. அப்போ இவன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காளைகளை இவன் லாபமாக அடக்கி இங்கே கொண்டு வரணும், அப்படிதானே? அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வந்து கொண்டு வந்துட முடியாது. ஸோ இந்த மாதிரியான பயிற்சி தான் இந்த மாதிரியான மாடுபிடி சண்டை, இந்த சல்லிக்கட்டு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து நடுகர்கள் நிறைய இருக்கோ அந்த பகுதியில் ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு பேர் தெரியுமா? சங்க காலத்திலே வருது, காரியுண்டி கடவுள். அந்த காரியுண்டி கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார்.
சில பேர் வந்து சிவபெருமான்னு சொல்லுவாங்க தப்பா. அது சிவபெருமான் யார் சொன்னால் அது தவறு. ஐயனார் இருக்கார். அந்த ஐயனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன், மேலோகத்துடைய கடவுள். இந்த மேலோகத்துடைய அந்த இந்திரனுடைய உலகத்துக்கு தானே இறந்தவங்க எல்லாருமே போகிறாங்க. நடுகளில் இருக்கிற அத்தனை பேருமே இந்திரலோகத்துக்கு போனவங்களாக நம்ம கருதப்பட்டவங்க. ஸோ இந்திரலோகத்துக்கு போகிறதா கருதப்பட்டவங்களுடைய நடுகள் இருக்கிற இடத்துல ஐயனார் கோயிலும் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாடுபிடி சண்டை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீரம், ஒரு விளையாட்டு அப்படின்றது மட்டும் இல்லை, நம்முடைய அந்த பழைய கால அந்த வீரம், அந்த போர், இதுக்கான சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அப்போது அதனால தான் வந்து அந்த பெண்கள்லாம், அந்த சங்க காலத்து பெண்கள் வந்து இந்த காளையை அடக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலுங்க. நாங்கள் சிலப்பதிகாரம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யாருமே ஆட்சியர் குறவை அப்படின்றத நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஆட்சியர் குறவை அப்படின்ற அந்த ஆட்சியர் குறவையில் பெண்கள் நடனம் ஆடுறாங்க, அப்படி தானே? இப்போது அந்த பெண்கள் நடனம் ஆடும்போது அந்த கோவலன் அங்கே இறந்து போயிட்டான், அப்படி தானே? இறந்து போயிட்டான், அங்கே கொலை பண்ணிட்டாங்க. இங்கே இவங்களுக்கு தெரியாது, ஆச்சரியம் அங்கே இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதரின்ற பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் உரையில் மாடுகள் கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வருது. அப்போ ஏதோ ஒன்று மோசமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஒரு தப்பான ஒரு தகவல் நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணனுக்கு வந்து ஒரு ஆடி பாடி கண்ணனை வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்ற போது அவள் வந்து என்ன பண்ணுறான், அந்த மாதரின்ற பொண்ணு 7 பெண்களை தேர்ந்தெடுத்து நடனம் ஆட வைக்கிறான். இந்த 7 பெண்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சா ரி க மா பா தா நீன்னு அந்த 7 சுரங்களுடைய பெயரை இந்த 7 பெண்களுக்கு கொடுத்து வட்டமாக நிற்க வச்சு அங்கே ஒரு கொன்றையந்தியும் குழல்ன்ற ஒரு டான்ஸை ஆட வைக்கிறாங்க. அது நல்லா டெக்னிக்கலாக இருக்கும். அதை பற்றி பேசும்போது தனியாக நம்ம பேசலாம் அதை பற்றி. ஸோ அப்படி ஆட வைக்கும்போது அந்த 7 பெண்களும் யார் தெரியுங்களா? 7 காளைகளை வளர்க்குற பொண்ணுங்க. அவங்க ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு நிறமுள்ள காளைகளை வளர்க்குறாங்க. ஒரு பொண்ணு கருமையான எருது, இன்னொன்று செவலை, இன்னொன்று கருமையும் வெள்ளையும் கலந்தது, இன்னொரு பொண்ணுக்கு வெள்ளை நிறம் காளையை வளர்க்குறா, இன்னொன்று வந்து இந்த கபிலை காளையை வளர்க்குறா. ஒவ்வொரு பொண்ணும் என்னென்ன மாதிரியான காளையை வளர்க்குறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்களாம், நான் வந்து என்னுடைய இந்த காளையை, நான் வளர்க்குற இந்த காளையை அடக்கிறவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்கிறேன். இன்னொரு பொண்ணு இந்த காளையை தழுவுறவனை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இன்னொரு பொண்ணு இந்த காளையுடைய திமிலை பிடிக்கிறவனுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்படி 7 பெண்களும் 7 மாதிரி சொல்கிறாங்க. அந்த பெண்களை தான் கூட்டு வந்து அங்கே வந்து இசையை பாட்டு படிக்கிறாங்க. அப்போ அந்த கலாச்சாரமும் இப்படி தானே, அந்த போர் அப்படின்ற ஒரு கலாச்சாரமும், இந்த வீரம்ன்ற ஒரு கலாச்சாரமும், இந்த மாதிரியான கலை, உங்களுக்கு வந்து மியூசிக் தெரியுது, டான்ஸ் தெரியுது, வீரமும் காளையும் வளர்க்க தெரியுது. இப்போ அங்கே வந்து அந்த காளையை வந்து ஆண்கள் அடக்கலை, அப்படி தானே, வளர்க்கலை. பெண்கள் வளர்க்குறாங்க, ஆண்கள் அடக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம்லாம் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று பூர்வமான நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கோழி நடுகளில் வந்து நான் சொல்ல வரும்போது தான் அந்த இதுவும் நான் வந்து சொன்னேன். அதுக்காக கோழிக்கு நட்ட ஒரு நடுகள், இந்த மாதிரி பல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கம் அருவிய காலத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படி கொஞ்சமாக வட்டெழுத்தாக மாறுகின்ற ஒரு காலம். இது ஒரு டிரான்சிஷன் பீரியடு. ஸோ அந்த மாற்றத்தை சொல்லக்கூடிய இந்த காலம் தான் அந்த காலம் களப்பிரர் காலம்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு நீங்கள் வந்து பாண்டியர் காலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாற்றமடைஞ்ச இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படின்றது வந்து இது மாற்றமடைந்த நிலையில் இருக்கும். அது முழுமையாக வட்டெழுத்தாக மாறிவிடும். ஸோ இந்த வட்டெழுத்தாக அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்து வட்டமாக இருக்கிறதுனால வட்டெழுத்தாக மாறுது. வட்டெழுத்துன்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன் வட்டமாக இருக்குது? இப்போ வந்து அப்புறம் அதுக்கு பிறகு என்னாச்சு, ப்ரிவலண்ட்டாக நிறைய எழுதக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில் வந்து நிறைய ஒரு கல்வி அறிவு சிறக்கும் பொழுது, மக்கள் மத்தியில் வந்து ஒரு எழுதக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய வரும் பொழுது அவங்க வந்து முக்கியமான கல்வெட்டுகளை வந்து பாறையில் எழுதி வச்சாங்க. மற்றபடி இலக்கியங்கள், இலக்கணங்கள், வானசாஸ்திரம் அப்படி தானே, அதெல்லாம் நிறைய அவங்க வந்து தத்துவங்கள், இதெல்லாம் புலவர்களும் அறிஞர்களும் எழுதும் பொழுது அதெல்லாம் எதில் எழுதி வைக்க முடியும்? பனை ஓலையில் தான் எழுத முடியும். ஸோ இந்த பனை ஓலையை நல்லா பாடம் பண்ணி அதை எழுதும் பொழுது நேராக ஸ்ட்ரைட்டு கோடு போட்டால் என்னங்க ஆகும்? எழுத்தாணியை வச்சு உடஞ்சிரும், கீறிடும் இல்லையா? அப்போ வளைவ எழுதுற காலம் வந்தது. அப்போ வந்து எழுத்துக்கள்லாம் வந்து வட்டமாக மாறிடுச்சு. இங்கே பாண்டியருடைய கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வட்டமாகவே இருக்கும். எல்லாம் ஒரே எழுத்தாக தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் பழக்கப்பட்டு பார்க்கலைன்னா அதுக்கு கொஞ்சம் பழகினவங்களுக்கு தான் அந்த எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சி இது படிக்கலாம் முடியும். ஸோ அந்த கல்வெட்டுகள் தான் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வட்ட எழுத்து கல்வெட்டுகள் பாண்டியர் ஆட்சியிலையும், அதுக்கப்புறம் சோழர்கள் நம்ம ஆட்சியை பிடிச்ச பிறகும் நிலவச்சு கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையில் பாண்டிய நாட்டெலாம் வட்ட எழுத்து தான் இருந்தது. அதுக்கு பிறகு ராஜராஜ சோழன் வந்த பிறகு தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த எழுத்தெல்லாம் வட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழை எழுத ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு பாண்டிய நாட்டிலையும் தமிழ் எழுத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள், பழந்தமிழ் கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான சில கல்வெட்டுகளை பற்றி சொன்னேன். அப்புறம் டிரான்சிஷன் பீரியடில் களப்பிரர் காலத்தில் உள்ள சில முக்கியமான கல்வெட்டுகள், இதை பற்றி எல்லாம் சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரையில் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவங்க அனைவருக்கும், வாய்ப்பளித்த உங்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தினுடைய கலைச்செல்வங்களை படக்காட்சிகளாக காண்பித்தார்கள். வருங்காலத்திலே
நம்முடைய கலைச்செல்வங்களை படக்காட்சிகளாகத்தான் பார்க்க முடியும். காரணம் உண்டு. ஏனெனில் தமிழகத்திலே தொன்மையான எழுத்துக்கள், கலைச்செல்வங்கள் பொதுவாக தென் தமிழகத்தில் இருப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது போன்ற ஒரு பழங்கால கலைச்செல்வங்கள் ஏறக்குறைய 40 மலைகள் அங்கு இருக்கின்றன. மதுரை என்று எடுத்துக்கொண்டால் எண்பெரும் குன்றம் என்று கூறுகின்றோம். அங்கெல்லாம் தமிழ் பிராமி இருக்கிறது என்று கூறுகின்றோம். ஆனால் சில இடங்களில் விழுப்புரம் மாவட்டங்களில் ஏறக்குறைய கஞ்சியூர், வழுதலங்குணம், எண்ணாயிரம்பள்ளை, பறையன்பட்டு, ஆட்சிப்பாக்கம், கோணைப்புதூர், நகனூர்பட்டி இவையெல்லாம் எனக்கு தெரியாது. இவர்கள் சென்றார்களா என்று தெரியாது. இங்கெல்லாம் இந்த மலைகளெல்லாம் கண்டிப்பாக ஏறவே முடியாது. ஏணிகளை கொண்டு தான் ஒவ்வொரு இடமாக ஏற வேண்டும். இதை நாங்கள் 39 மாதங்களாக இது போன்ற இடங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் திங்கள்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இதுபோன்று பராமரிக்கப்படாத, எவ்வாறு சிதைக்க முடியுமோ, எவ்வாறு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலம் ஆகின்ற இந்த நம்முடைய தமிழகத்தினுடைய அருங்காட்சியெல்வங்களை தேடி செல்லுகின்றோம். திங்கள்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் புறப்படுகின்றோம், மாலையில் 8 மணிக்கு நாங்கள் திரும்புகின்றோம். அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நிழற்படங்கள் எடுக்கின்றோம், தூய்மைப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்ல, அந்த ஊர் மக்களை அழைத்து ஒரு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கின்றோம். இது உங்களுடைய அருங்கலை செல்வம், உங்களுடைய உலகத்திலேயே இது போன்று எங்கேயுமே கிடைக்காது. ஆகவே இவர்களை எல்லாம் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு, நீங்கள் பெருமைப்படலாம் என்று கூறி நாங்கள் துண்டு பிரசுரங்களை கொடுக்கின்றோம். பெரிய பெரிய அறிஞர்களை கொண்டு அது என்னென்ன எழுத்துக்கள் இருக்கின்றன. இப்போது எடுத்துக்காட்டாக மரக்காணம் என்ற நன்றி 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 ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சமணம் தொடர்பான கல்வெட்டுகள் மதுரை பகுதியில் மட்டும் இல்லை, காஞ்சிபுரம், அதாவது நம்ம தொண்டை மண்டலத்துலேயும் பல பகுதிகளில் இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது, செஞ்சியில் இருக்குது, நிறைய பகுதிகளில் வடார்காடு, தென்னார்காடு மாவட்டத்திலலாம் வந்து சமணம் செழித்து இருந்திருக்கு. எல்லா மலைகள்லேயும் வந்து நிறைய சமண கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய கல்வெட்டுகள். இசை கல்வெட்டுடைய இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் 34வது நடையாக அங்கு சென்றோம். வெரி குட் வெரி குட். இல்லை சரி, நன்றி ஐயா, நன்றி. இல்லை, அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் நம்ம எல்லாருடைய எண்ணமுமே அதுதான். நம்முடைய கல்வெட்டுகள், பழைய சின்னங்கள்லாம் கண்டிப்பாக பாதுகாக்கணும். அதெல்லாம் இளைஞர்களுக்கு பாதுகாக்கணும் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த லெக்சர்ஸ் நடத்துகிறோம் நம்ம, இல்லைங்களா? உங்களுக்கு அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பற்றி ஏன் சொல்கிறோம், இந்த நடுகர்களை பற்றி, இந்த சமண கல்வெட்டுகள் பற்றி, அவங்கெல்லாம் கல்வி தளமாக விளங்கியது. நமக்கெல்லாம் கல்வி அறிவையும், நமக்கு நல்ல ஒழுக்கத்தையும், நமக்கு நல்ல வந்து மருத்துவத்தையும் கொடுத்தவர்கள் சமணர்கள், இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் அந்த கல்வெட்டுகளையும் அந்த சமண பாலிகளையும் நாம் காப்பாற்றணும். நம்ம அதுதான் நம்முடைய வரலாற்று செல்வங்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை பற்றிய லெக்சர்லாம் இளைஞர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அடுத்த கேள்வி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் வெளிநாட்டில் இருந்து பார்க்கும்போதெல்லாம் கல்வெட்டுன்னு இருப்பேன். ஆனால் அந்த கல்வெட்டில் இருக்க பாரம்பரிய அந்த ட்ரெடிஷ்னல் விஸ்டம் இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு, இன்றைக்கி இருக்கிற சயின்ஸுக்கு, இந்த ஃபிலாசபிக்கு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், அந்த தேடலில் தான் நான் இன்றைக்கி இந்த மீட்டிங்கே வந்தேன். அதை நான் உங்களை கேள்வியாக வைக்கிறேன். என்ன சொன்னீங்க? இன்னொரு கேளுங்க, இன்னொரு சொல்லுங்கள். இந்த ட்ரெடிஷ்னல் விஸ்டம் இன்றைக்கி வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் விஸ்டம் நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தேவைப்படுது. இதை வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டாக ஃபிலாசபி, டான்ஸு, மியூசிக்கு, இப்போ நான் எல்லாம் எழுதியிருக்கேன். மியூசிக்கில் இப்படிலாம் இருந்திருக்கா, அப்போ அதில் நீங்கள் தொட்டு பல்வேறு விஷயங்கள் பண்பாடா கலாச்சாரமாக சொல்லியிருக்கீங்க. பட் இன்னைக்கு இருக்க யங் ஜெனரேஷனுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் விஸ்டம் எப்படி லிங்க் பண்ணுறது, அந்த தேடலை தான் நான் உங்களை கேட்குறேன். இப்போது ஆமாம், நீங்கள் எந்த நோக்கத்தில் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தாலும் நான் வந்து ஒரே நோக்கத்தை பற்றி என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லும்போது நான் சொல்லுவேன், நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய அறிவின் சேகரத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அறிவின் சேகரம் அப்படி தானே, ஒரு கல்வியை பற்றியாக இருக்கட்டும், கட்டடக்கலையாக இருக்கட்டும், சிற்பக்கலையாக இருக்கட்டும், ஓவியக்கலையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஒரு நீர் மேலாண்மை, நில மேலாண்மை,
இதை பற்றியெல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன மாதிரி எப்படி வந்து அதை பாதுகாக்கணும், எப்படி அதை நடைமுறைப்படுத்தணும், ஒரு சபை எப்படி நடக்கணும், அங்கே என்ன தீர்மானம் நிறைவேற்றணும், இது ஏரி குளங்களை எப்படி காப்பாற்றணும், நீர்ப்பாசனத்தை என்ன செய்யணும், எப்படி வரி வசூலிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நாம் அந்த மன்னர்கள் காலத்தில் இருந்த அந்த சிஸ்டத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ நம்ம 1000 வருஷம் ஆச்சு அப்படி தானே, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை இன்னும் செம்மைப்படுத்தி நம்முடைய சமூகத்தை வளர்ப்பதற்காக நம்ம வந்து அதை முன்னோக்கி கொண்டு போகணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய மாணவர்கள் தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து பொதுவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இது வந்து நாம் வந்து இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில் இன்றைக்கி பல இன்ஜினியர்ஸ் இன்றைக்கி எத்தனையோ பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது நமக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கல் கோயில் மட்டும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில் இருக்குது. வெறும் செங்கோல் கோயில் மட்டும் ஒரு பண்ணியிருக்காங்க. கீழே கல்லும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் செங்கோலுக்கு மட்டும் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் இன்றைக்கி போய் சில மாணவர்கள் நாங்கள் வந்து கூட முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் அந்த சில கோயில்களை போய் அந்த ஸ்கில் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு சில மாணவர்கள் ஆர்கிடெக்ட் மாணவர்கள்லாம் எங்களை தேடி வருவாங்க. அதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு எவ்வளோ எங்களால் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மாணவர்களுக்கு வழி நடத்த முடியுது. இன்னும் வேறு என்னென்ன மாதிரி வழி நடத்தலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதையும் நம்ம முயற்சி பண்ணலாம். நான் இதுவரையில் சொன்னது அப்படின்னா நீங்கள் வந்து நிலம், நீர், நம்முடைய சொசைட்டி, நம்ம ஒவ்வொரு ஊர்களும் வந்து சுயாட்சி உடையதாக, சுயதேவை பூர்த்தி உடையதாக இருந்திருக்கு. இப்போ ஏன் அப்படி இல்லை? அப்போ பழைய ஊர்களை நம்ம வந்து பழைய மாதிரியான சிஸ்டத்தை நம்ம வந்து கொண்டு வரணும். அந்தந்த ஊருக்கு தேவையான அந்தந்த ஊர்லேயே கிடைக்கணும். அப்படி தானே? ஸோ அந்த மாதிரியான முயற்சி நமக்கு இன்னும் வரணும். இல்லை இளைஞர்களே, நீங்கள் வந்து ஏரி குளங்களை தூர்வாருங்க. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற மண்ணை வந்து கெடுக்காமல், யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணாமல் பார்த்துக்கங்க. ஏரி குளங்களை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய மரங்களை வளர்க்கணும். இளைஞருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்லணும். இந்த வருங்கால மன்னர் குழந்தைங்களுக்கு ஏரியை எப்படி பாதுகாக்கணும், அங்கே என்ன மரங்கள் நடணும், என்ன மரங்கள் நட்டால் வந்து அந்த நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும், எந்த செடியை நட்டால் வந்து நிலத்தடி நீர்லாம் காணாமல் போயிடும், இந்த அறிவெல்லாம் மக்களுக்கு வந்து ஊட்டணும் அப்படின்ற மாதிரி செய்திகள் தான் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரையில் சொல்லியிருக்கேன். இன்னும் வேறு என்ன மாதிரி சொல்லலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து நம்ம மாணவர்களுக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து மருத்துவம்னு சொல்லும்போது ஐயா சொல்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொண்டை மண்டலத்திலேயே திருமுக்கூடல்னு ஒரு ஊர் இருக்குது பாலாற்றங்கரையில். திருமுக்கூடல்ன்ற ஊரில் இருக்கிற ஒரு கல்வெட்டு, ஒரு பெருமாள் கோயில் கல்வெட்டு, அந்த கோயிலை முழுசும் கல்வெட்டு. அந்த கல்வெட்டு எல்லாமே அந்த கோயிலே ஒரு மருத்துவ சாலை, ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்திருக்கு. அந்த ஆஸ்பத்திரியில் என்னென்ன மருந்தெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன மூலிகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னென்ன மருந்தெல்லாம் தயார் பண்ணாங்க, எத்தனை பெட் இருந்தது, எத்தனை பேஷண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க, எத்தனை நர்சஸ் இருந்தாங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க, ஜென்ரல் எம்டி இருந்து எத்தனை பேர் இருந்தாங்க, வந்து எம்எஸ் எத்தனை சர்ஜன்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, அதையெல்லாம் சொல்லுதுங்க கல்வெட்டு. எத்தனை ஆதுவல சாலை ஆஸ்பத்திரி, பல கல்வெட்டுகள் ஆதுவல சாலை இருந்தது. அங்கே வந்து டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க, பேறுகால மருத்துவமனை எல்லாம் இருந்திருக்கு, எத்தனை இருந்திருக்கு, எல்லாம் பல செய்திகள் எல்லாமே இருக்குது. இப்போ நாம் மருந்துகள் அப்படின்னு தேடணும் அப்படின்னா திருமுக்கூடலில் சொல்லப்பட்ட அந்த மருந்துகளை கண்டுபிடிச்சி ஆயுர்வேதம் அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மருந்தோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் மட்டும் மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கீழே தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கல்வெட்டில் சொல்லப்பட்ட மருத்துவ செடிகளெல்லாம் அங்கே ஒரு தோட்டம் போட்டு வளர்க்குறாங்க. இன்னும் நீங்கள் முடிஞ்சால் அங்கே போய் பார்த்துருங்க, திருமுக்கூடலுக்கு போங்க. நீங்கள் இன்னும் அங்கே மருத்துவ செடிகள் கொண்டு இருந்த ஒரு தோட்டம் அங்கே இருக்குது. இந்த கல்வெட்டில் சொன்ன செடிகள்லாம் அங்கே பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான ஒரு கல்வெட்டு. ஆஸ்பத்திரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஒரு கல்வெட்டு. அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருவேலிமலை அப்படின்ற ஊரில் எப்படியெல்லாம் என்னென்ன மாதிரியான அந்த ஒரு கோயில் கட்டும்போது இதெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணினாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் அதில் கிடைக்கும். தேடி போனோம் அப்படின்னா எல்லா செய்திகளுமே இருக்குது நமக்கு. இன்ஜினியரிங் ஸ்கில் அதுக்கு வந்து திருவேலிமலையில் கல்வெட்டு, அந்த கோயிலை எப்படி கட்டினாங்க, என்னென்ன ஒவ்வொரு பகுதி எப்படி வச்சாங்க, எப்படி பொன் தகடுகளெல்லாம் முறுக்குனாங்க, ஒரு கம்பியை போட்டு எப்படி முறுக்குனாங்க, அதெல்லாம் இருக்குது கோயிலில். ஸோ இந்த மாதிரி நம்ம தேடணும்னா என்ன தொடர்பான உங்களுக்கு கல்வெட்டு வேணும், தகவல் வேணும், பழைய தகவல் வேணும்னா அத்தனை கல்வெட்டில் இருக்குது. மியூசிக்கா, டான்ஸா, கூத்தா, வரி விதிக்கிறது எப்படியா, எப்படி நீர்ப்பாசனம் பண்ணுறது, எப்படி குளத்தை தூர் எடுக்கிறது, எப்படி கரையை உயர்த்துறது, எல்லாத்துக்கும் விஷயங்கள் கல்வெட்டில் இருக்குது. நம்ம தமிழர்கள் அவ்வளோ ஒரு சிறந்த நாலேஜோடு இருந்திருக்காங்க, அவ்வளோ அறிவு. அந்த அறிவு அவ்வளோ நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் அதை சரியாக உள்வாங்கிக்கிட்டு பயன்படுத்தாத மட்டும் இல்லாமல் அந்த கொடுத்த அந்த சான்றுகளையும் சேர்த்து நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த உணர்வு நமக்கு வேணும். அந்த அத்தனை தொல்லியல் சின்னங்களையும் பாதுகாத்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தலைமுறைக்கு நம்ம வந்து கடத்தி கொண்டு போகணும். அதை பின்பற்றணும். நம்ம அனைவருக்கும் மாலை வணக்கம். கடந்த ஒரு 1.5 மணி நேரம் அருவி போல ஒரு
விஷயத்தை வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ தூரம் தகவலோட, ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு பேஷன், அவங்க பேசுகிறப்ப அந்த ஒரு ஒரு பேஷனோட பேசுனாங்க. மேடம் வந்து 15 வருஷமாக எங்களுக்கு மேடத்தை தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே ஸ்பிரிட்டோட இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க. அது பார்க்குற மேலே பெருமையாக இருக்குது. பணி நிறைவுக்கு பின்னாடியும் அந்த உணர்வோட, அந்த வேகத்தோட வேலை செய்யலாம் அப்படின்றத வந்து மேடத்தை பார்க்குறப்ப நமக்கெல்லாம் இன்னும் 20 வருஷம் வேலை பார்க்கலாம், 30 வருஷம் வேலை பார்க்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். இவங்க ஆரம்பத்தில் பேசுகிறப்பவே வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க காலத்தை. அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இது அசோகன் பிராமி 3ஆம் நூற்றாண்டு இப்படி பார்க்குறது. சங்க காலத்துக்கு காலம் தீர்மானிக்கிறதுல தொல்லியலாளர்களுக்கும் பிரச்சனை, இலக்கியவாதிகளுக்கும் பிரச்சனை. அது 5ஆம் கிமு 5 3 2 எல்லாத்துக்கும் குழப்பமாக இருந்துச்சு. தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து இதை வந்து ஆரம்பத்துலேயே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து கலப்பிரர் காலத்தை பற்றி நமக்கு நிறையா ஒரு ஐயப்பாடுகளும் நிறைய பல தியரிகள் இருந்துச்சு. அதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அது இருண்ட காலம் இல்லப்பா, நம்ம அதை சரியாக கவனிக்கப்படாத ஒரு காலம் அப்படின்னு சொல்லி அதுக்கான தரவுகளை வந்து நமக்கு சொன்னாங்க. அந்த கலப்பிரர் காலத்தில் இருந்த இந்த பண்பாட்டு நிகழ்வுகள் அது இங்கே இருக்குது. அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அப்புறம் இந்த கோழி கல்வெட்டு, ஜல்லிக்கட்டெல்லாம் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க. அது வந்து அதனுடைய பார்வையே வேறு மாதிரி இருந்தது. நம்ம ஏதோ ஒரு கல்வெட்டு கோழிக்காவோ மாட்டுக்காவோ பண்ணாங்க அப்படின்னு இல்லை, அதுக்கூட பின்னணி, அதுக்கான அவசியம் இதை ரொம்ப தெளிவாக வந்து புரிகிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இப்போ இவங்களுடைய களப்பணியெல்லாம் வந்து இவங்க சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க சொல்கிற அந்த பிராமி கல்வெட்டுகள் மதுரை சுற்றியோ இல்லாட்டி தமிழகத்தில் எல்லாக்கிட்டும் ஒரு 40 இடங்கள்கிட்ட இருக்குது. எல்லாமே ரொம்ப உயரமான, ஒரு சில இடங்கள் வேணால் சில பக்கத்தில் இருக்கலாம், ரொம்ப கடுமையான தூரத்தில் மலையத்திலே இருக்கும். அவங்க இடங்கள்லாம் போய் களப்பள்ளியில் நேரடியாக பார்த்து ஆய்வு பண்ணி பல கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்காங்க. அவங்களுடைய பணி வந்து நிச்சயம் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழி தொல்லியல் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் படித்ததை, பார்த்ததை, தெரிஞ்சதை வந்து எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக ஊராக போய் ரிட்டர்ன் பின்னாடி கூட போய் பல இடங்கள் சொற்பொழிவு நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு அறிஞர் வந்து எங்களது தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் 22வது தொடர் சொற்பொழிவுக்கு வந்து ஆட்டினதில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.